உள்ளத்தில் ஊக்கமெனும் தரிநிறுவி உறுதியாக தள்ளறி அன்பெனும் தொடர்புட்டு இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவனை பசுபோத கவளமிடு கழித்துள்ளு கருணையெனும் வெள்ளமதம் பொழி சித்தி வழத்தை நினைத்து வரும் நிகழ்த்திருப்பான். கூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொன்னன் பதம் போற்றி ஊழிமிழி திருவாதபுரர் திருத்தாள் போற்றி கல்லாலின் புடை அமர்ந்து நான்மறை அரங்கம் முதற்கற்ற கேள்வி எல்லார்கள் நல்வர்க்கும் அக்கிறந்த குருணமாய் எல்லாமாய் அல்லதுமாய் மறைக்கு அப்பாலாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பகவத் தொடக்கை விடுவார். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் போற்றி அண்ணாமலையமன்னா போற்றி கண்ணார் முதற்கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையாளி போற்றி. எல்லாம் அல்ல முருகப்பெருமானுடைய திருவள்ளினாலே பொறுமையாக இருக்கக்கூடிய அடியார்கள் கூட்டமாக அவங்களுடைய பொன்னார்களுடைய அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு மணிவாசகர் அருட்பணி மன்றம் நடத்துகின்ற சைவ பாட வகுப்பிலே உமாவதி சிவம் அருளி செய்த அருள் ஞான நூலாக விளங்குகின்ற சிவப்பிரகாசம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான துணை நூலாக விளங்குகின்ற அந்த நூலினை தொடர்ந்து நேரடியிலே சிந்திப்பதற்கு கூட்டியிருக்கிறது. அந்த வகையிலே சிவப்பிரகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த நூலானது சார்பு நூல் அல்லது உடை நூல் என்பதாக போற்றப்படுகின்றது என்பதை சென்ற வகுப்பிலே நாம் சிந்தித்தோம். முதல் நூலாக விளங்குவது மெய்கண்ட தேவர் அருளி செய்த மெய்கண்டார் அருளி செய்த சிவஞான போதம் என்ற அருள் ஞான நூல். அதன் அடிப்படையிலே சிவஞான சித்தியார் என்று சொல்லக்கூடிய அந்த விரி நூலினை அருள்நந்தி சிவம் அருளி செய்தார். அந்த வகையாக விளங்குகின்ற நிலையிலே, தொகையாக நிற்கின்ற நிலையிலே, சாத்திரத்திலேயும் தோத்திரத்திலேயும் இரண்டிலேயும் இந்த முறைமை விளங்குவது நமக்கு சிறப்பு என்பதாகவும் பார்த்தோம். அப்படி சார்பு நூல் என்பதாக சொல்லக்கூடிய நிலையிலே உமாபதி சிவம் இந்த சிவப்பிரகாசத்தை அருளி செய்திருக்கிறார். சாத்திரத்திலே தொகை நூலாக சிவஞான போதமும், வகை நூலாக சித்தியாரும், விரி நூலாக நம்முடைய சிவப்பிரகாசம் விளங்குவது போல நம்முடைய தோத்திரத்திலேயும் தொகை நூலாக திருத்தொண்ட தொகை என்ற தொகையை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்ததும், வகை நூலாக நம்பியாண்டார் நம்பி அற்புதமாக திருத்தொண்டர் திரு அந்தாதி என்பதாக அமைத்து வழிவகுத்ததும், அதன் பிறகு நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் விரி நூலாக பெரிய புராணத்தை அருளி செய்த அந்த வகை முறைமை நம்முடைய சைவ சமயத்திற்கு கிடைத்த பெரும்பேர். அந்த வகையிலே நாம் சிவப்பிரகாசமாகிய இந்த சிவப்பிரகாசத்தை தொடங்கும் முகமாக மிக அற்புதமாக நம்முடைய உமாபதி சிவம் நூல் என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலே சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் பாயிரம் என்ற வகையிலே பாயிரத்திலே அடுக்கி அற்புதமாக வணங்கி வாழ்த்தி அமைத்திருக்கிறார் உமாபதி சிவம். எந்த நூலை தொடங்கும் பொழுதும் அந்த நூல் இடையூறு இன்றி, எந்த செயல் தொடங்குகின்ற பொழுதும் அந்த செயல் இடையூறு இன்றி அது சிறப்பாக நிறைவேற வேண்டும் என்பதால் விநாயக பெருமானை முதலிலே வணங்கித்தான் எந்த காரியமும் தொடங்குவது என்பது சைவ மரபு. அந்த வகையிலே நம்முடைய உமாவதி சிவமும் தன்னுடைய குருநாதராக விளங்கக்கூடிய அருள்நந்தி சிவமும் மெய்கண்டாரும் எவ்வாறு விநாயகர் வணக்கம் செய்தார்களோ அதே போல இவரும் விநாயகர் வணக்கம் செய்து அந்த நூலினை தொடங்குகின்றார். இந்த விநாயகர் வணக்கத்தினுடைய தனி சிறப்பினை நம்முடைய சென்ற வகுப்பிலே நம்ம சிறப்பாக பார்த்தோம்.
அதிலேயே அந்த நூலிலே சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் தான் எவ்வாறு அந்த நூலினை செய்ய போகின்றேன், அந்த நூல் எவ்வாறு இருக்க போகின்றது, மற்ற நூலுக்கும் இதற்கும் என்ன வேறுபாடு என்பதாக எல்லாம் எடுத்து சொல்லுகின்ற முகமாக அமைத்து காட்டுகின்றார். தன்னுடைய ஆசிரியர்கள் சொன்ன கருத்தை தான் வழிமொழிந்து சொல்லுகின்றார் நம்முடைய உமாபதி சிவம். இருந்தாலும் இந்த பிரசன்டேஷன் என்கின்ற முறையிலே வழங்குகின்ற முறைமை ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு திறமையோடு அவர்களுடைய அந்த அருள் கருணையோடு வழங்குகின்ற அந்த முறைமை தான் அந்தந்த நூலுக்குரிய தனிச்சிறப்பு. நீங்க பார்த்தீர்கள் என்பதாக சொன்னால் சிவஞான போதத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களைத்தான் அருள்நந்தி சிவம் சிவஞான சித்தியார்ல சொல்றார். சிவஞான சித்தியார்லே சிவஞான போதத்திலே இருக்கக்கூடிய கருத்தை தான் நம்முடைய உமாபதி சிவம் சிவபிரகாசத்திலே சொல்றார். ஆக பதிபசுபாச உண்மையும் பதிபசுபாச இலக்கணங்கள் என்று சொல்லக்கூடிய இலக்கணங்களை எல்லாம் அவர்கள் சொன்ன அதே கருத்தை தான் வழிமொழிந்து சொல்லுகின்றாரே தவிர வேறு புதுமையான செய்திகள் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் வழங்குகின்ற முறைமை, அந்த பிரசன்டேஷன், எது எதற்கு முன்னே வர வேண்டும், எது பின்னே வர வேண்டும், எது முதலிலே கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பதாக எல்லாம் இந்த அமைத்து கொள்ளுகின்ற நூல் மரபு, அந்த நூல் அமைப்பு இருக்கிறதே அதுதான் அதிலே தனிச்சிறப்பு. அந்தந்த நூலுக்கு அந்தந்த வகையாக அது தனிச்சிறப்பாக விளங்குகிறது. சித்தியார் ஒரு வகையிலே அது ஒரு தனி நூலாக, சித்திக்கு மேல் ஒரு நூல் இல்லை என்கின்ற அளவிற்கு அருள்நந்தி சிவம் ஆகமத்தை புழிந்து கொடுக்கின்றார் சித்தியார். ஆகமங்கள் எல்லாம் 28 ஆகமங்களையும் படித்து உணர முடியாத அந்த ஆன்மாக்களுக்கு தன்னுடைய பரங்கருணையினாலே ஆகம கருத்துக்களை எல்லாம் அடுக்கி அத்தனையும் சாராக பிழிந்து சிவஞான சித்தியாரிலே கொடுத்து விட்டார். 28 ஆகமங்களையும் ஒருவர் படிக்க வேண்டும் என்பதாக சொன்னால் அது சாத்தியமான முறைமை அல்ல. அதை சகலாகம பண்டிதராக விளங்குகின்ற நம்முடைய அருள்நந்தி சிவம் அதை முழுமையாக உணர்ந்து படித்து ஓதி உணர்ந்து அருள், தன்னுடைய குருநாதர் அருள் காரணமாக அந்த ஆகமங்களை வெளிப்படுத்தி நமக்கு கொடுக்கின்ற அந்த முறைமை தான் சிவஞான சித்தியாரினுடைய தனிச்சிறப்பு. ஆகமத்தினுடைய உரை ஆணி என்பதாக சொல்லக்கூடிய அளவிற்கு போற்றப்படுவது சித்தியார். ஆகவே சித்தியாருடைய முறைமையை நோக்கி சித்தியாரை நாம் படிக்கின்ற பொழுது சிவஞான சித்தியார்ல நாம் உணர்கின்ற அந்த முறைமை எப்படி இருக்கும் என்பதாக சொன்னால் அது ஆகமங்களை நமக்கு பெருமான் எவ்வாறு உணர்த்தி இருக்கிறார் என்பதை சிவாகமங்களினுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து புழிந்து சாராக கொடுத்திருக்கிறார் நம்முடைய சித்தியார். அதுதான் அந்த நூலினுடைய தனிச்சிறப்பு. மெய்கண்டாரினுடைய தனிச்சிறப்பு சுருங்க சொல்லி அது விளங்க செய்தல் என்பது மெய்கண்டார் உபதேசம். அது மெய்கண்டாரனுடைய நூல் சிவஞான போதம் என்பதாக எடுத்துக்கொண்டால் அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் என்பதாக சொன்னால் அது அதிதீவிர நிலையில இருக்கக்கூடிய அந்த சீடனுக்கோ அவனுக்கு மட்டுமே புரியக்கூடிய அளவிற்கு அமைந்த ஒரு உபதேச சாத்திர நூல் சிவஞான போதம். ஆக சிவஞான போதத்தை அணுகுகின்ற பொழுது சூத்திர முறைமையில ஒவ்வொரு சூத்திரத்திலேயும் கடலளவு சார்ந்த கருத்துக்களை குமித்து வைத்திருப்பார். ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் 300-400 பாடல்களுக்கு விளக்கமாக அமைக்கின்ற அளவிற்கு தெளிவான செறிவான ஒரு நூல் சிவஞான போதம். ஆகவே சிவஞான போதம் என்பதாக வந்துவிட்டால் அது அந்த நூல் உபதேசமாக இருந்து ஆசிரியர் என்று சொல்லக்கூடிய பக்குவமுடைய ஆசிரியரிடத்திலே இருந்து தான் பக்குவ நிலையிலே அந்த அளவிற்கு அந்த ஆசிரியனும் அந்த மாணவனை தேற்றி உபதேசமாக சொல்ல வேண்டிய நூல் சிவஞான போதம். ஆகவே சிவஞான போதம் என்பதாக எடுத்துக்கொண்டால் அதை சிவஞான மாபாடியம் என்று சொல்லக்கூடிய சிவஞான முனிவர் அதை மாபாடியம் என்று சொல்லக்கூடிய விரிவுரையாக மகா பேருரையாக அந்த ஒவ்வொரு சூத்திரத்தையும் விரித்து காட்டியிருப்பதிலே இருந்து நமக்கு தெளிவாவது அது உபதேசம். ஆகவே உபதேசம் என்று சொல்லக்கூடிய உபதேசத்தை அமைத்து கொண்டது சிவஞான போதம்.
ஆகமங்களினுடைய மொத்த கருத்துக்களையும் பிழிவாக சாராக கொடுத்து அமைத்தது சிவஞான சித்தியார். சிவப்பிரகாசம் இந்த இரண்டையும் வழிமொழிந்து பெருமானுடைய அந்த பெருமையையும் அவனுடைய இலக்கணத்தையும் ஆன்மாவினுடைய அந்த இலக்கணத்தையும் பாசம் என்று சொல்லக்கூடிய அந்த பாசத்தினுடைய இலக்கணத்தையும் தன்னுடைய இந்த நூலிலே இரண்டாக பிரித்துக் கொண்டது தனிச்சிறப்பு. பொது சிறப்பு என்பதாக அமைத்து எல்லா பொருளுக்கும் இந்த இரண்டு இயல்பு உண்டு என்பதை தெளிவாக நமக்கு உணர்த்தியவர் உமாபதி சிவம். அது அந்த வகையிலே சிறப்பான ஒரு உபதேச நிலை சிவப்பிரகாசம். ஆக சிவப்பிரகாசத்தை தனிச்சிறப்பு பொது சிறப்பு என்பதாக அமைத்து கொண்டு எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அது பதியாக இருந்தாலும் சரி, பசுவாக இருந்தாலும் சரி, பாசமாக இருக்கக்கூடிய ஆணவமாக இருந்தாலும் சரி, கண்மமாக இருந்தாலும் சரி, மாயையாக இருந்தாலும் சரி, மாயேயமாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா பொருள்களுக்கும் அதற்குரிய பொது இயல்பு என்றும் சிறப்பு இயல்பு என்றும் இரண்டு உண்டு. ஆகவே அந்த பொதுவையும் சிறப்பையும் நாம் உணர்ந்து கொண்டோம் என்பதாக சொன்னால் நமக்கு தெளிவு உண்டாகும் என்பதை வெளிப்படுத்தி காட்டியது சிவப்பிரகாசம். ஆகவே சிவப்பிரகாசத்தை அணுகுகின்ற பொழுது அதனுடைய தனிச்சிறப்பு பாதி பொது பாதி சிறப்பு. அப்படி பொது இலக்கணம் என்பதாக அமைத்துக் கொண்ட நிலையிலே சிவப்பிரகாசத்திலே முதலாக அவர் சொல்ல வருவது என்ன என்பதாக சொன்னால், நம்முடைய சைவ சமயம் என்று சொல்லி சமயத்திற்குள்ளே வந்துவிட்டால் எது முழு முதற் பொருள் என்பதாக முதலிலே ஒரு கங்கணம் கட்டிக்கொண்டு உள்ள வரணும். எது முழு முதற் பொருள், எது முதல் பொருள், எது முதன்மையான பொருள், எது சைவத்தினுடைய முடிவான பொருள், எதை நாம் நோக்கி வணங்குகின்றோம் என்ற தெளிவு இருந்தால் மட்டும்தான் அந்த சைவத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு தகுதி உடையவர்களாக ஆகும். தலைவன் என்று சொல்லக்கூடிய தலைவன் யார் என்பதாக தலைவனை கண்டுகொண்டு தலைவனை உணர்ந்து மட்டும்தான் மற்ற எல்லா அந்த அனுபவங்களும் எல்லா பேரும் தானாக வந்து சேரும். ஆகவே முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது எது என்பதாக சிவப்பிரகாசத்தில் உமாபதி சிவம் எண்ணுகின்றார். யார் தலைவன் நமக்கு என்பதாக நீ முடிவு எடுத்துக்கொள். அதன் பிறகு நான் சொல்லுகின்ற செய்திகளை எல்லாம் உனக்கு எடுத்து சொல்லுகின்றேன். இல்ல முதல்லையே நீ இந்த பொருளுக்கு நீ ஒத்துழைப்பு தரவில்லை என்பதாக சொன்னால் இன்னும் வெளியிலே புறப்புற சமயத்திலே இருக்க வேண்டிய அந்த நிலையிலே தான் அவர்களை நிறுத்திவிட்டு இதை ஒப்புக்கொள்பவர்கள் மட்டும் உள்ளே வாருங்கள் என்று சிவப்பிரகாசத்திலே உமாபதி சிவம் மட்டுமல்ல, நம்முடைய திருமந்திரத்தை அருள் செய்த திருமூலப் பெருமானும் அதை தான் சொல்லுது. ஆகவே நீ முதலிலே நம்ம ஒரு பொருள் உண்டு என்பதாக ஒற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அந்த பொருள் முழு முதல் பொருளாக விளங்குகின்ற சிவம் என்பதை ஒப்புக்கொள்ளுகின்ற அந்த முறைமை, அவர்தான் நமக்கு தலைவர் என்கின்ற அந்த தலைமை பாட்டினை அமைத்து கொண்டால் மட்டும்தான் மற்ற எல்லா நலங்களும் நம்ம வந்து சேரும். ஆகவே பொருள் உண்டு, அந்த பொருள் எது என்பதாகவும் அமைத்துக் கொள்ளுகின்ற அந்த முறைமை சைவத்திலே மிக மிக முக்கியமான ஒன்று. ஆக தலைவனை கண்டுகொள்ளுதல் என்பதுதான் சைவத்தினுடைய ஒரு அடிப்படை கோட்பாடு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வழிபாடு செய்து கொண்டு வருகின்ற பொழுது திருவதிகை என்று சொல்லக்கூடிய அந்த திருவதிகையினுடைய எல்லைக்கு வருகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமி. இப்படி திருவதிகை எல்லைக்கு வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கேயே அந்த எல்லையிலேயே நின்று விடுகிறார். அந்த திசை நோக்கி வணங்குகின்றார், கைதொழுது வணங்குகின்றார். தன்னுடைய கண்ணிலே இருந்து தாரை தாரையாக நீர் கொட்டுகின்றது. அப்படியே சாஷ்டாங்கமாக எஞ்சான் உடம்பும் அப்படியே தரையிலே விழுந்து வணங்குகின்ற அந்த முறைமையை பார்த்து கூட இருக்கின்ற அடியார்கள் எல்லாம் வந்தவர்கள் எல்லாம், சுவாமி என்ன ஆயிற்று, வாருங்கள் உள்ளே போகலாம் என்பதாக சொன்ன பொழுது, இல்லை இல்லை, இந்த தலத்தை என்னுடைய காலால் மிதிக்க மாட்டேன் என்பதாக.
என்ன சுவாமி என்பதாக கேட்ட உடனே அவர்கள் சொன்னார், உடைய அரசு உலகு ஏத்தும் உழவார படையாளி. நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் கைத்திருத்தொண்டு செய்த தலம் இந்த திருவதிகை. இந்த கைத்திருத்து தொண்டு அவர் கையாலே அந்த தொண்டு செய்த அந்த தலத்தை என்னுடைய காலாலே மிதிப்பேனா என்பதாக சொல்லி அந்த தலத்தையே ஒரு வளமாக வந்து தன்னுடைய தலையிலே தலையார கும்பிட்டு திருவதிகை சேராமல் அருகிலே இருக்கக்கூடிய சித்தவட மடம் என்று சொல்லக்கூடிய அந்த மடத்திலே தங்கினார் சுந்தரமூர்த்தி. அங்கு மடத்திலே தங்கி இருந்த பொழுது இரவு உறங்குகின்ற அந்த சமயத்திலே அப்பொழுது ஒரு பெரியவர் தன்னுடைய காலை எடுத்து தன்னுடைய தலையிலே உதைப்பது போல உணர்ந்தார். பார்த்தால் ஒரு முதியவர், வயசானவர்னு தெரியுது. சொன்ன உடனே சரி, வயசான காலத்துல தெரியாம கால் படுது போல இருக்கு அப்படின்னு சொல்லி வேறு பக்கமாக போய் படுக்கிறார் சுந்தரமூர்த்தி. படுத்தா அந்த பக்கம் திருப்பி தன்னுடைய தலையில யாரோ கால் அடிக்கிற மாதிரி, தலையில தள்ளுற மாதிரி. திரும்பி பார்த்தா அதே பெரியவர், அதே ஆள் அங்கே தன்னுடைய காலை எடுத்து தலையில வந்தது கோவம். யாரையா நீ, என்ன கண்ணுன்னு தெரியலையா? மீண்டும் மீண்டும் நான் இங்க வந்து படுத்தா மிதிக்கிறேன்னு தெரியாம பட்டுருச்சுன்னு பார்த்தா அந்த பக்கம் போனா அங்கேயும் வந்து நீ தலையில வந்து மிதிக்கிறிய, நீ யார் என்பதாக கேட்டு அவரை பட்டம் போடுறார். மூப்பு என்று சொல்லக்கூடிய மூப்புனால தெரியாம பண்ணிட்டப்பா அப்படின்னு சொல்லி அவரு சொல்றார். என்னுடைய வயதான காலம், எனக்கு ஒன்றும் தெரியல, திசையும் தெரியல, மூப்பும் தெரியல, மூப்பு என்ன வாட்டுது, அதனால தெரியாம பண்ணிட்டப்பா. அப்படியா, சரின்னு பார்த்தா திருப்பி தலையில கால் வந்தது கோபம். அப்படி திரும்பினார் பாருங்க, சுவாமி மறைஞ்சிட்டார். வந்தது யாரு என்பதாக சொன்னால் அந்த திருவதிகை பெருமானே அங்கே வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அந்த திருவடி தீட்சை என்று சொல்லக்கூடிய திருவடி தீட்சையை தலையிலே 2 முறை வேறு யாருக்கும் சூட்டியது கிடையாது. அந்த சைவ சமய வரலாற்றிலேயே நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு மட்டும்தான் ஒரு முறைக்கு 2 முறை திருவடி தீட்சை செய்த ஒரே அந்த ஒரு பெருமை உடையவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமி. பார்த்த உடனே ஐயோ வந்தது சிவமாயிற்று, கிழவன் வேதியன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டனே அப்படின்னு நினைச்சு கதறுகின்றார் சுவாமி. அப்படி கதறுகின்ற பொழுது சொல்றார், தம்மானை அறியாத சாதியார், தம்மானை அறியாத சாதி அப்படின்னு சொல்லி நான் அந்த ஒரு சாதியை தன்னை சேர்த்து திட்டுறாரு. ஒரு தலைவனை அறிந்து கொள்ளாத ஒரு ஜென்மம் ஒண்ணு உண்டுன்னா அந்த ஜென்மம் நான் தான் அப்படிங்கிற அவரையா சொல்றாரு. தலைவனை உணர்ந்து தன்னை பிறரால் அறியா தலைவான்றாரு பணிவாசகர். தலைவனை அறிந்து கொள்ளுதல் வேண்டும், கண்டு கொள்ளுதல் வேண்டும். தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே என்று தவநெறியை தவத்துறையிலே வேண்டுகின்ற பொழுதும் தலைவா என்றே முதல்ல அழைக்கும். அப்படி இறைவனை அழைக்கின்ற பொழுது அவர் தன்னை அறியாத அந்த நிலை, அந்த தம்மானை அறியாத சாதியார் உளரே சடைமேற்கொள் பிறையானை விடைமேற்கொள் விகிர்தன். இவர் சுவாமி வருவாருன்னா எப்படி வருவார்னு எல்லாரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்னா, கையில அந்த சூலமும் அப்புறம் தலையில பிறையும் சடாமுடியும் வச்சுக்கிட்டு அப்புறம் புலி அதல் போட்டுக்கிட்டு இப்படிதான் வருவார்னு நினைச்சிடாதீங்க சுவாமி என்ற. அவர் எப்படி வேணா இந்த வேடத்துல எடுத்துக்கொண்டு வேணா வருவாரு. அதனால இந்த வேடத்துல வந்தா மட்டும்தான் அது சிவபெருமான்னு நினைச்சு தவறாக எண்ணி விடாதீர்கள். அவர் அடியார்கள் கூட்டத்திலே அடியார்களுள் ஒருவராக இருந்து நம்மோல் ஒருவராகவே இருப்பார். அவரை கண்டுகொள்ளுதல், அவர்தான் நம்முடைய தலைவர் என்று தெரிந்து கொள்ளாமல் விட்டு விட்டேனே என்று கதறுகின்ற பொழுது ஒரு வார்த்தை சொல்றார், அறிவிலா நாயேன். தன்னை சொல்ற பொழுது அறிவு இல்லாத ஒரு நாய் நான் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொன்னார்னா, ஒரு நாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு தகுதி தன்னுடைய தலைவனை எப்படி கண்டுகொள்ளும் என்பதாக சொன்னால், அடையாளத்தை வைத்துக் கொண்டு தலைவனை நாய் கண்டுகொள்வது இல்லை. தன்னுடைய தலைவனை மோப்ப சக்தியால் தான் அந்த நாய் தன்னுடைய தலைவனை கண்டு. தலைவன் எப்படி வேணா எந்த மாறு வேஷத்துல வேணா எப்படி வேணா வரலாம், ஆனாலும்
நாய்க்கு தெரியும் இவன் தான் தன்னுடைய தலைவன் என்று வாலாட்டி கொண்டு அந்த நாய் அந்த தலைவனை நோக்கி ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய இடத்திலேயும் அது போய் தன்னுடைய தலைவனை சாருகின்றது அந்த நாய். ஒரு நாய்க்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு கூட, அந்த மோப்ப சக்தி கூட, அது கூட இல்லாத நிலையிலே நீ இங்கே வந்த பொழுது நீதான் என்பதாக தலைவன் என்பதை உணராமல், சிவம் என்பதை உணராமல் உன்னை விட்டு விட்டேனே என்று தம்மானை அறியாத சாதியார் உளரே சடைமேற்கொள் பிறையானை விடைமேற்கொள் விழுதன் கரிகாட்டில் ஆடல் உடையானை விடையானை என்று எடுத்து வைக்கின்றார் சுவாமி. அதுல சொல்லும் போது சொல்றார், தம்மானை அறியாத சாதியினர். அப்படி தன்னுடைய தலைவனை அறிந்து கொள்ளுதல் வேண்டும். அந்த தலைவனை அறிந்து கொண்டு அந்த தலைவனை வணங்கி அவனை வணக்கம் செலுத்தி அவனே முழுமுதற் பொருள் என்று சிவத்தையே முழுமுதற் பொருளாக கொள்ளுதல் என்பதுதான் முதல் அடிப்படை சைவ நெறி. ஒன்று அவன்தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள், 4 உணர்ந்தனன், 5 வென்றனன், 6 விரிந்தனன், 7 உம்பர் சென்றனன், தான் இருந்து தான் உணர்ந்து 8 என்று அமைத்த அதே பெருமான் ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆரறிவார் அதன் அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் கொன்றதின் பேரறியாமை விளம்புகின்றேனே என்று சுவாமி முதலிலே சிவம் இதுதான் என்று அறிமுகப்படுத்தி இதை உணர்ந்து கொள். முதல்ல சிவத்தை உணர்ந்து கொண்டு சிவத்தை வழிபாடு செய்தாலே போதும். மற்ற எல்லா நலங்களும், இந்த மலம் எப்படி நீக்குவது, வினை எப்படி கழிப்பது, வினையை நீக்கிறதுக்கு என்ன வழி செய்வது, எந்த கோயில் சுத்துறது, இதெல்லாம் 2வது பட்சம். சிவம் என்ற அந்த சிவத்தை முழுமுதல் என்று உணர்ந்து அந்த பெருமானை உள்ளத்தோடு உள்ளமாக இருந்து உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெருமானை நீதான் எனக்கு தலைவன், எனக்கு நீதான் எல்லாம் என்பதாக அவனிடத்திலே சரணாகதி அடைந்தால் மற்றைய பொறுப்பு அத்தனையும் சுமையும் அவர் தாங்க வேண்டிய நிலைக்கு வந்துடும். நாம சுமந்துகிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு இருப்போம், நீ இதை இறக்க மாட்டேங்கிற, இந்த சுமையை இறக்க மாட்டேங்கிற, அந்த சுமையை இறக்க கொடுத்தாதானே இறக்க முடியும். கூலி ஆளாக நான் நிற்கிறேன் அவனுடைய சுமையை தாங்குவதற்கு. ஆனாலும் நீ கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அப்படி முழு சரண்டர் என்கின்ற நிலையிலே பெருமானிடத்துல ஒப்படைத்து விட்டால் அவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான் என்பதுதான் சிவபிரகாசத்தினுடைய மூல கருத்தாக. பெருமான் யார், அவனுடைய இலக்கணம் என்ன என்பதாக அமைத்து கொண்டு பின் அவனுடைய இருப்பை சொல்லுகின்றார். மற்ற எல்லாரும் என்ன சொன்னார்கள் என்பதாக சொன்னால், பெருமான் என்ற ஒருவன் உண்டு என்பதை முதலிலே நிறுவி அதன் பிறகு அந்த பெருமானுக்கு இலக்கணம் சொல்லுவது என்பதுதான் எல்லாருடைய முறைமையும். மேகண்டார் எடுத்தாலும் அவர் பதி உண்மை சொல்லுவார், அப்புறம் பதி இலக்கணம் சொல்லுவார். சிவஞான சித்தியார்ல பதி உண்மையை சொல்லுவார், அப்புறம் பதி இலக்கணம் சொல்லுவார். சிவபிரகாசத்துல பதி இலக்கணம் சொல்லுவார், அப்புறம் பதி உண்மையை. இதுதான் சிவபிரகாசத்தினுடைய தனி சிறப்பு. பெருமானை அப்படி கொண்டு வந்து கையில கொடுத்துருவார். நம்ப அவனுடைய இலக்கணம், இதுதான் அவனுடைய தன்மை என்பதாக சொல்லி அவனை முதல்ல கையில கொடுத்த பிறகு அவன் உண்டு அப்படிங்கிறத அடுத்ததா சொல்லுகின்ற அந்த முறைமை. இவன் இப்படிப்பட்டவன் என்பதாக சொன்னால்தான் அவனை பாதுகாக்கின்ற பேணுகின்ற அந்த முறைமை நமக்கு வரும். பொருள் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சாதான் அதை பாதுகாக்கிறது. ஒரு தகரத்தை நாம எப்படி பாதுகாப்போம்? தூக்கி வெளியில போடுவோம், கடாசுவோம், தூக்கி எங்க வேணா போடுவோம், ஏன்னா யார் கண்டுக்க போறது. இதே ஒரு வெள்ளி பாத்திரமாக இருந்தால் அந்த வெள்ளி பாத்திரத்தை எடுத்து உள்ள வைப்போம். இதே தங்க பாத்திரமாக இருந்தால் அது எந்த அளவிற்கு பாதுகாப்போம், அது வைரமாக இருந்தால் அது எப்படி பாதுகாப்போம். ஆகவே முதல்ல அந்த பொருள் இலக்கணத்தை சொல்றார், இது வைரம், வைரத்தினுடைய வைரம் பாயிரம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொருளினுடைய பெருமை தெரிந்த உடனேயே அந்த பொருளினுடைய உண்மையை சொல்லுகின்றார் நம்முடைய சுவாமி உமாபதி சிவம். ஆகவே இது தனி சிறப்பு. இலக்கணத்தை சொல்லி பெருமானுடைய இருப்பை சொல்லுது. அந்த வகையில போன வகுப்புல 15 பாடல்கள் நாம சிந்தித்தோம். இந்த வகுப்புல இருந்து நம்ம இந்த 16வது பாடல்ல இருந்து உண்மைக்கு பிரமாணம் என்ற நிலையில 16வது பாடலை நம்முடைய சுவாமி எப்படி அருள் செய்கின்றார் என்ற அந்த நிலையிலே அந்த 16வது பாடலை சிந்திப்போம். உலகமெல்லாம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உளதாகி நின்று அளவில் ஒடுங்கும், பின்னும் மலமதனால் உளதாகும். உருவம் மாறி வருவது போவது செல்வது ஆதலானும் அலைவில் அசேதனம்
மாயை ஆதலானும் அணுக்கள் உரு அடையும் அறிவு இல்லாமையானும் நிலவு தொழில் மருவி உரு நிற்றலானும் நின்று எவையும் அழித்திடுவன் நிமலன் தானே என்று தன்னுடைய முதல் நூலிலே சொன்ன செய்தி அவன், அவள், அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் என்பது நம்முடைய தொகை நூலாக விளங்குகின்ற முதல் நூல், உபதேச நூல் சிவஞானம். அதை வழிமொழிந்து ஆகம முறையிலே வெளிப்படுத்தி ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் என்பதாக நம்முடைய சிவஞான சித்தியாரிலே இறைவன் உண்டு என்பதை நிறுவுவதற்கு அமைத்த அந்த முறைமையை காட்டுகின்றார். ஆகவே உலகங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது? உலகெல்லாம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்று, ஒருவன் ஒருத்தி ஒன்று, அவன் அவள் அவை என்பதை ஒருவன் ஒருத்தி ஒன்று என்பதாக அமைக்கும். உலகாகி நின்று அளவில் ஒடுங்கும். அந்த பாடலுக்கே உரிய ஒரு தனி சிறப்பான ஒரு இடம் இந்த அளவில் ஒடுங்குதல். இந்த அளவில் ஒடுங்குதல் என்பதுதான் உமாவதி சிவம் ரொம்ப அற்புதமா அதை விளக்கி சொல்றார். உளதாகி நிற்கும், நின்று நிற்கும், அளவில் ஒடுங்கும் என்று 3 நிலையிலேயும் சொல்றார். அப்ப உலகம் என்பது முதல்ல உலகு என்பதாகிய உலகாகிய நிலை, தோன்றுதல் என்பது முதல்ல. அதன் பிறகு கொஞ்ச காலம் இந்த உலகம் என்பது இருக்கிறது, நின்று அதன் பிறகு அந்த உலகமானது ஒடுங்குகின்றது. அந்த 3 நிலையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்திற்கும் அதுதான் முறைமை, அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களுக்கும் அதுதான். கொஞ்ச காலம் நம்முடைய பொருள் கையில இருக்கும், அந்த பொருள் பயன்படும், பயன்பட்ட பிறகு அந்த பொருள் என்ன ஆகும்? திருப்பி அந்த பொருள் காணாம போயிடும், எங்க போச்சுன்னு தெரியும். ஆகவே பொருள் என்று சொல்லக்கூடிய இந்த பொருளானதும் அப்படிதான், அந்த பொருள்களை எல்லாம் உடைய இந்த உலகம் என்பதும் அப்படித்தான். இந்த உலகம் எல்லாம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உலகத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு தோன்றி நின்று ஒடுங்குதல். அப்படி தோன்றி நின்று ஒடுங்குதல் என்பது எதற்காக என்பதாக சொன்னால், அதுவும் என்ன சொல்றாருன்னா அளவில் ஒடுங்கும் என்பதாக சொல்றார். அந்த அளவில் ஒடுங்கும் என்பதுதான் தத்தம் கால எல்லையில் ஒடுங்கும், பின்னும் மலமதனால் உளதாகும், ஆணவம் நீங்குதற்கு மீண்டும் தோன்றும் என்ற பகுதியில் ஒடுங்கி மலத்துளதாம் என்பதாகி அந்த செய்தியை தான் அங்க சொல்றார். அப்ப ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கால எல்லை உண்டு, அதுதான் அந்த அளவில் என்பதாக சொல்றார். எந்த ஒரு அனுபவமா இருந்தாலும் இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கிற போது அதற்கு ஒரு அளவு உண்டு. அது வரலும் தான் நிற்கும். தொகுத்தார்க்கு கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிதுன்னாரு. வகுத்தால் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. எவ்வளவுதான் வச்சிருந்தாலும் நமக்குன்னு ஒரு அளவு இருக்கு. அந்த அளவு எவ்வளவுங்கிறது பெருமான் தான் தெரியும். அந்த அளவு வரலதான் நம்மளை தூய்க்க வைப்பார். அதன் பிறகு அந்த துய்ப்பு போயிடும். அப்போ எந்த பொருளாக இருந்தாலும் அது அதற்கு உரிய அந்த அந்த ஒரு காலமும் உண்டு, நியதியும் உண்டு. அந்தந்த பொருளுக்கு ஒரு காலம், அந்தந்த பொருளுக்கு ஒரு நியதி. எவ்வளவு தூரம் அனுபவிக்க வேண்டும், எவ்வளவு எல்லை, கால எல்லை வரையிலும் அனுபவிக்க வேண்டும். அப்படி அந்த கால எல்லை என்பதுதான் அந்த பெருமானுடைய ஒரு தனி சிறப்பு. அந்த கால எல்லை எதுக்கு வச்சிருக்காருன்னா, ஆன்மா அப்பதான் பக்குவப்படும். இந்த பக்குவப்படுவதற்காகத்தான் இந்த கால எல்லையானது. இல்லைன்னா ஒரு அன்சர்டனா போயிட்டே இருந்தது, எல்லாமே என் கூடவே இருக்கும், எல்லாமே இருக்கும்னு சொன்னா அது ஆன்மாவுக்கு அந்த நிலையாமை என்ற உணர்வே வராது. எல்லா பொருளும் என் கூட தான் இருக்க போகுது, எல்லா பொருளும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அப்ப இருப்பு என்று சொல்லக்கூடிய முழுமுதல் ஆகிய பொருளை உணர்வதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிலையாமை என்று சொல்லக்கூடிய அது அப்ப யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை எல்லாம் பாத்தீங்கன்னா, யாக்கை நிலையாமை அப்படிங்கிறது ஒரு தனி அதிகாரம்.
செல்வம் நிலையா என்பது எதற்குன்னா அந்தந்த அளவிலே ஒடுங்குகின்றது. அப்ப அளவில் ஒடுங்கும் என்பதற்கு கால எல்லை. அப்ப ஒடுங்கினதாவே இருக்குமா அப்படின்னு சொன்னா இல்ல, மீண்டும் அது அந்த உலகமானது தோற்றுவிப்பார். எதற்காக தோற்றுவிப்பார்? மலத்து உலகம். இன்னும் அந்த ஆன்மாக்களுக்கு மலம் நீங்கவில்லை. இந்த மலம் நீங்கினால் மட்டும், நீங்குகின்ற வரையிலும் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும்ன்ற. அப்ப உலகம் என்பது எப்படி நம்முடைய சாதாரண ஒரு வாழ்விலே நாம் உறக்கம், பின் எழுந்திருக்கின்ற நிலைமை, அதன் பிறகு நம்முடைய முழுக்க அந்த கால நிலையிலே நாம் நடத்துகின்ற அந்த வாழ்க்கை நிலை, திருப்பி மீண்டும் உறக்கம், இப்படி உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. உறங்கி விழித்து வருகின்ற இந்த ஒரு முறைமை போலதான் உலகத்திற்கும், முழுமையான அந்த உலகத்திற்கும் இதுதான் ஒரு சைக்கிள். உலகம் கொஞ்ச நாள் இருக்கும். அப்படி கொஞ்ச நாள் இருந்த உடனே அந்த உலகமானது மீண்டும் அந்த உலகமானத்தை அப்படி தன்னுடைய கட்டுக்கோப்பில இழுத்துக் கொள்வார். மாயையில இழுத்து மீண்டும் அதை இப்படி செய்வது என்ன என்பதாக சொன்னால் அதுதான் சொல்றார், மலம் அதனால் உலகாகும். இது ஆன்மாக்களுக்கு மலம் நீங்குகின்ற வரையிலும் இது அமைத்துக் கொண்டே உருவம் மாறி வருவது, போவது, செல்வது ஆதலானும். இதெல்லாம் செய்வதற்குரிய ஒரு அந்த நிலை அந்த செயலை வகுத்துக் கொள்ளாது. ஆகவே அதை இயக்குவதற்கு ஒருவன் வேண்டும். ஆகவே மாயை தானே தன்னுடைய உருவத்தை மாறி மாறி எடுத்துக் கொள்ளுகின்றதா என்பதாக சொன்னால் இல்லை. அசேதனம் மாயை ஆதலானும் அணுக்கள் உரு அடையும் அறிவு இல்லாமையானும். அப்ப இந்த உயிர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உயிர்கள், அது அணுக்கள் என்பதாக சொல்றார். அணுத்தன்மை உடையதாக இந்த உயிர் ஆகியதற்கு காரணம் ஆணவ மலம். ஆகவே இந்த ஆணவ மலத்தினாலே அணுத்தன்மை உடைய உயிர்கள் இதை செய்ய முடியுமா என்பதாக சொன்னால் உயிர்களாலும் இதை செய்ய முடியாது. இந்த உலகத்தை படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற நிலை இந்த உயிர்களுக்கு முடியாத காரியம். ஏன்னா அது அறிவித்தால் அறியக்கூடிய அறிவுடையது உயிர். ஒருங்கி அறியக்கூடிய அறிவு இல்லாத இந்த உயிர் ஆகையினாலே உரு அடையும் அறிவு இல்லாமையானும். இந்த உயிர்கள் என்று சொல்லக்கூடிய உயிர்களும் இந்த உலகத்தை படைத்து காத்து அதை அழிக்க முடியாது என்கின்ற அந்த நிலை மாயையாலும் முடியாது, அந்த உயிர்களாலும் முடியாது என்பதாக சொன்னால் நிலவு தொழில் மருவி உரு நிற்றலானும் நின்று எவையும் அழித்திடுவன் நிமலன் தானே. ஆக நிமலனாக விளங்கக்கூடிய பெருமானால் ஒருவனால் மட்டுமே இந்த மூன்று நிலைகளில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை அவன் காத்து அழித்து மறைக்கின்ற அந்த நிலையிலே செய்யக்கூடிய ஒருவன் வேண்டும் என்பதாக உணர்த்துவது எது என்பதாக சொன்னால் இந்த உலகத்தை பார்த்தாலே நமக்கு இறைவன் உண்டு என்கின்ற அந்த எண்ணமானது அது அந்த காட்சி பிரமாணமாக கருதல் அளவையாக நமக்கு இதை எடுத்து காண்பிப்பது இந்த உலகம். ஆகவே இந்த உலகத்தை பார்த்தாலே தெரிகிறது, எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல இல்லை இந்த உலகத்துல. ஆக உலகம் என்பது அது அதனுடைய தன்மையிலே எவ்வாறு இயங்குகின்றது, யார் இயக்குகின்றார் என்பதை ஒரு சிறிதாவது இமைப்பொழுதாவது எண்ணுகின்ற பொழுது பிறக்கின்ற அந்த ஞானம் இருக்கிறதே, அந்த ஞானம் பதி உண்டு என்பதை உணர்த்துகின்ற ஞானம். அதை பிடித்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுவதுதான் அந்த 16வது திருப்பாடலிலே பதி உண்டு என்பதாக நிறுவி 17வது திருப்பாடலிலே முத்தொழில் செய்யும் உரிமை இறைவனுக்கு சிவனுக்கு மட்டும் உண்டு, முத்தொழில் செய்தாலும் விகாரம் அடையான் என்று அதனுடைய தலைப்பாக அமைத்துக் கொண்டு 17வது திருப்பாடல் 3 தொழில்களையும் செய்யக்கூடிய வல்லமை படைத்தவன் சிவன் ஒருவனே. கந்த மலர் அயன் படைக்கும் உலகமெல்லாம் கண்ணன் அழித்திடும் அவை எம் கடவுள்தானே, அந்த முறை அழித்திடுவன் ஆதலாலே அயன் அறியும் அவனது உயர் அதிகாரத்து வந்த முறை தந்தொழிலே மண்ணுவிப்பன் எல்லாம் வருவிப்பன் விகாரங்கள் மறுவான் வானின் முந்து இரவி எதிர் முளரி அலர்வுறும் ஒன்று அலர்வான் முகையாம் ஒன்று ஒன்று உளரும் முறையின் ஆமே. ஒரு சாதாரண ஒரு உதாரணத்தை சொல்லி 3 தொழில்களை செய்வது யார்
என்பதாக சொன்னால் நமக்கு உடனே எல்லா சமயங்களிலேயும் அவர்கள் சொல்லுவது அயன் என்று சொல்லக்கூடிய பிரம்மா உலகத்தை படைக்கின்றான் என்றும், கண்ணன் என்று சொல்லக்கூடிய திருமால் இந்த உலகத்தை காக்கின்றான் என்பதாகவும், சிவன் உலகத்தை அழிக்கின்றான் என்பதுமாகத்தான் காலம் காலமாக எல்லோருடைய மனதிலேயும் இந்த ஒரு கருத்து பதிந்து விளங்குகின்றது. இந்த கருத்தை எத்தனையோ சைவ சமய ஆசிரியர்கள் இதை தன்னுடைய எவ்வாறு அதை புரிந்து கொள்ள வேண்டும், அது மூன்றைக்கும் மேலாக இருக்கின்ற நாற்றானத்து ஒருவனை நல்லாற்று நம்பியை என்று சொல்லக்கூடிய சிவம் இது எல்லாவற்றுக்கும் மேலானது, அதுதான் முதற் பொருள் என்பதை நிறுவுகின்ற முகமாக பலகாலும் பலரும் சொல்றாங்க. ஆனாலும் படைத்தல் பிரம்மன், காத்தல் தொழில் செய்கின்ற அந்த திருமால் இவர் உயர்ந்தவர், இந்த மூன்றாவது நிலையில அழித்தல் தொழில் செய்கின்றவர் சிவபெருமான் அவனை வச்சு பார்ப்பதே நம்முடைய சைவ சமயத்தில் இருப்பவர்கள் கூட இதை புரிந்து கொள்வதில்லை. இதுல அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. சிவபிரகாசமும் சிவஞான சித்தியாரும் சிவஞான போதத்துல சொல்லுகின்ற அந்த செய்தியை ரொம்ப நுணுக்கமான செய்தி இது. இந்த டிஃபரன்சியேஷன் என்ன? அதாவது படைத்தல் என்று சொல்லக்கூடிய செய்கின்றவன் பிரம்மாவா? ஆமா, பிரம்மா தான் செய்கிறான். காத்தல் தொழில் செய்வது யார்? திருமால் தான் செய்யறார். அழித்தல் தொழில் மட்டுமே செய்யக்கூடிய அழித்தலுக்குரிய ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு சிவபெருமானை வச்சு அவரு அந்த தொழிலுக்கு உரியவர் அப்படின்னு அந்த இடத்துல அவரை நிறுத்துகின்ற அந்த முறைமையை மாற்றி, அது தவறான இந்த அழித்தல் தொழில் என்று சொல்லக்கூடிய அந்த ஒடுக்கம் என்ற தொழில், அதுதான் இந்த இரண்டு தொழிலுக்கும் மேலானது, இந்த இருவருக்கும் மேலானவர், இந்த இருவரையும் இயக்குபவர் என்ற நுணுக்கத்தை தான் மீண்டும் மீண்டும் சைவம் விளக்குகிறது. சிவபெருமானுடைய ஆணையினால் தான் பிரம்மன் வேலை செய்யறான், அவர் கண்ட்ரோல்ல இருக்கிறார். சிவபெருமான் ஆணையினால் தான் திருமாலும் அவர் வேலை செய்யறார், காத்தல் தொழில் செய்யறார். ஆக ரெண்டு பேரும் கீழே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ், சிவபெருமான் கீழே வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள். ஆக அதிகாரி எப்படி அவன் முதல் பொருளாக ஆவான்? பிரம்மன் படைக்கிறதுனால முதல் பொருள்னு ஒரு சமயம் தோன்றியது. காத்தல் தொழில் செய்யற இவர் தான் உயர்ந்தவர்னு சொல்லி, இவர் தான் தலைவர்னு சொல்லி ஒரு சமயம் தோன்றியது, பாஞ்சராத்திரி. இப்படி உருத்திரன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் தான் அந்த நிலையிலே வந்தவன் சொல்லி ஒரு சமயம். இப்படி இந்த மூன்றும் தவறான கொள்கையை உடையது என்று எடுத்து சொன்னது சிவஞான போதம், சிவஞான சித்தியார், சிவபிரகாசம். இதை மிக அற்புதமாக இந்த கொள்கைகளை எடுத்து நமக்கு விளக்கியவர்கள் நம்முடைய மணிவாசக பெருமான், நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லோரும் கொடுத்த அந்த செய்தியைத்தான் அந்த கொள்கை விளக்கமாக நம்முடைய சைவ சாத்திர ஆசிரியர்கள் விளக்கி சொல்லுது. ஆகவே இந்த ஒடுக்கம் என்று சொல்லக்கூடிய ஒடுக்கத்தை செய்யக்கூடியவர் என்பதாக சொன்னால் வெறும் ஒடுக்கம் மட்டுமல்ல, எல்லாவற்றையும் ஒடுக்கக்கூடிய வல்லமை யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்தான் பெரியவர். ஆக அவர் பிரம்மனையும் தன்னுடைய ஆளுகைக்கு உள்ளே அமைத்து கொள்ளுகின்றார், திருமாலும் தன்னுடைய ஆளுகைக்கு உள்ளேதான் இருக்கின்றார். அவர் தன்னுடைய அதிகாரத்தினாலே வேலை செய்பவர்கள் என்றும், அதன் பிறகு பிரமன் என்று சொல்லக்கூடியவரும் ஆன்மா, திருமால் என்று சொல்லக்கூடியதும் ஆன்மா, முழுமுதற் பொருளாக பதி என்று சொல்லக்கூடிய ஒரே பொருள் சிவம். ஆக ஆன்ம வர்க்கத்திலே இருப்பவர்கள் தான் அதிகாரத்திலே போய் உட்காருகின்ற அந்த பசு வர்க்கம் என்று சொல்லக்கூடிய பசு ஆன்மாதான் இந்த பிரம்மாவும் இந்த திருமாலும். ஆனால் இவர்களை கடந்து நிற்கக்கூடிய பதிப்பொருளாக விளங்குகின்ற அந்த ஒடுங்கி என்று சொல்லக்கூடிய நிலையிலே நிற்கக்கூடிய சிவம் இருக்கிறதே, அதுதான் எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள். அதுதான் ஒரே கடவுள், ஒன்றே பதி. ஆக பதி என்பது ஒன்றுதான். அந்த ஒன்று எது என்பதாக சொன்னால் சிவம். அவர் கொடுத்திருக்கின்ற அந்த பசு புண்ணியத்தினாலும் சிவ புண்ணியத்தினாலும் உயர்ந்த நிலைக்கு வந்த ஆன்மாக்களை உயர்த்தி உயர்ந்த பதவியிலே அவர் வைக்கிறார். அந்த உயர்ந்த பதவிதான் பிரம்மா என்ற பதவியும் திருமால் என்ற அந்த. ஆகவேதான் இந்த
மூன்று தொழிலுக்கும் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த மூன்று தொழில்களிலே முதல் இரண்டு தொழிலை செய்பவர்கள் இந்த மூன்றாவது தொழில் என்று சொல்லக்கூடிய ஒடுக்கத்திலே அவர்கள் அடக்கம் என்பதை இதுதான் அந்த நுணுக்கம். இதுதான் சொல்றார், கந்தமலர் அயன்படைக்கும் உலகம் எல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், கண்ணன் அழித்திடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், அவை எம் கடவுள் தானே, அந்த முறை அழித்திடுவன். இந்த முன்னாடி சொன்ன அந்த முறை அழித்தல் என்பது இவராலேயும் முடியாது, அவராலேயும் முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஒரு பசுவர்கள். ஆகவே அத்தனையும் தன்னுடைய கட்டுக்கோப்பிலே வைத்து இயக்கி அதை தன்னுடத்திலே இழுத்து கொண்டு மீண்டும் அதிலே இருந்து உலகத்தை படைக்கின்ற அந்த முறைமையை செய்யக்கூடிய ஒரே வல்லமை படைத்த கடவுள் சிவம் ஒருவரே. ஆக சிவம்தான் முழுமுதற் பொருள். அவர்தான் மூன்று தொழில் செய்யக்கூடிய வல்லமை உடையவர். 5 தொழிலும் செய்வது சிவம்தான். ஆக சிவம் இயக்க இயங்குபவர்கள் பிரம்மாவும் திருமாலும். ஆக இயக்குபவர் யார் என்பதாக சொன்னால் அது சிவம். ஆக சிவம்தான் முழுமுதற் பொருள் என்பதை உணர்த்துகின்ற அந்த முகமாக நூலுக்கு உள்ள வரும்போதே சிவம் முழுமுதற். பிரம்மா திருமால் எல்லாரையும் ஒரு பெரிய நிலையில இருக்கின்ற பதவியில இருப்பவர்களை நாம் எவ்வாறு வணங்குறோமோ அந்த மாதிரி வணங்குதல் வேண்டும். ஒரு பெரிய ஒரு கவர்னர் இருக்கிறார், அவரை வராருன்னு சொன்னா உடனே அவரை நம்ம வணங்குவோம். அப்படி வணங்குகின்ற அந்த முறைமை, அந்த அதிகார நிலையிலே வணங்குகின்ற முறைமையிலே தான் பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் அந்த அடிப்படையாக நம்முடைய பரிவார தேவதைகளாக வைத்து வணங்குகின்ற அந்த முறைமையிலே திருக்கோயிலிலே நாம் வைக்கின்ற அந்த முறைமை. சிவம்தான் முழுமுதற் பொருள். அயன் அறியும் அவனது உயர் அதிகாரத்து வந்த முறை. இது அதிகாரத்தினாலே வருகின்ற முறை. புண்ணியம் அதிகமா செய்ய 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 இந்த புண்ணிய பயனாக அந்த பதவி கிடைக்கிறது. அது எத்தனையோ கற்ப ஆண்டுகள் பிரம்மனுக்கு வாழ்வும் திருமாலுக்கு வாழ்வும் அமைந்திருந்தது. ஆனால் 100 கோடி பிரமர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணர் அங்கனே, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரன், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று நம்முடைய பெருமான் அப்பர் பெருமான் உடைய வாக்குதான் இந்த முத்தொழில் செய்யும் உரிமைக்கு உரிய இந்த பாடலுக்கு அமைந்த ஒரு முத்தாய்ப்பான நிலை. அதிகாரத்து நிலை, அது உயர் அதிகாரம் அப்படின்னு சொன்னா அவர் ப்ரமோஷன்ல மேல வந்துகிட்டே இருக்கிறது தான் உயர் அதிகாரம். ஒண்ணுல இருந்து இன்னொன்னுக்கு போறது, ஒன்னொன்னுல இருந்து இன்னொன்னுக்கு போறது, இப்படி ஒரு படியில இருந்து இன்னொரு படிக்கு உயர்த்துகின்றது எப்படி நம்முடைய வாழ்வியல் முறையில அமைகிறது, அந்த மாதிரி அந்த ப்ரமோஷனல் ஸ்டேஜ் தான் உயர் அதிகாரம்ன்றது. வந்த முறை தந்தொழிலே மண்ணுவிப்பன் எல்லாம் வருவிப்பன் விகாரங்கள் மறுவான். ஆகவே இப்படி செய்கின்ற பொழுது இத்தனை தொழிலை செய்யற ஒருத்தனுக்கு ஒரு சாதாரணமா ஒரு ஆபீஸ்லயே எடுத்துக்கிட்ட போது ஒரு 10 டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய 10 பேருகிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது அடுத்த டிபார்ட்மெண்ட் போகும்போது இந்த டிபார்ட்மெண்ட் உடைய வாசனை அங்க வரும். இதுவும் அதுவும் கன்ஃபியூஷன் ஆகும். இங்க இருந்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், லாஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக முரணுடையதாக நம்முடைய அறிவை மயக்கும். ஏன்னா அது தாக்குகின்றது. ஆனால் பெருமான் பாத்தீங்கன்னா இத்தனை வேலை செய்யறானே, 3 தொழில் 5 தொழில் எல்லா தொழிலும் செய்கின்றானே பெருமான். இதனாலே விகாரப்படுவானா? ஓய்வு அவனுக்கு தேவையா அவனுக்கு என்பதாக எல்லாம் ஒரு கேள்வி வரும். நாம ஒரு சின்ன வேலையை செய்கின்ற பொழுது ஒரு ஸ்மால் அசைன்மெண்ட் நம்மளால செய்ய முடியல ஒரு தெளிவாக. இவ்வளவு பெரிய உலகம், இவ்வளவு பெரிய ஒரு அண்டம், அத்தனை உயிர்களை படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று செய்யக்கூடிய அவன் ஏதாவது ஒரு நிலையிலே விகாரம் அடைவானா? ஒரு நிலையிலே தன் தோய்வு அடைவானா அப்படின்னு கேட்டா அதுக்குதான் அந்த உதாரணம் சொல்றார். அந்த கடைசியில ஒரு உதாரணம், அதாவது ஒரு சூரியன் தோன்றுகின்ற பொழுது கீழே இருக்கக்கூடிய அந்த மலர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மலர்கள், தாமரை மலர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை மலர் மலர்ந்திருக்கும், ஒரு தாமரை மலர் மொட்டாக இருக்கும், இன்னொன்னு வாடி போயிருக்கும். இப்படி சூரியனுடைய வெளிச்சத்தின் காரணமாக இவையெல்லாம் நிகழ்கின்றது. ஆனால் இத்தனையும் நிகழ்கின்ற நிலையிலே சூரியனுக்கு ஏதாவது ஆச்சா அப்படின்னா சூரியன் அப்படியேதான் இருக்கிறார்.
அவருக்கு எந்த நிலையான ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் கீழே இருக்கக்கூடிய மலர்கள் தான் பக்குவத்திற்கு தகுந்தாற் போல மாறுகின்றது. அதுபோல இறைவன் இத்தனை தொழில்களையும் செய்தாலும் தான் சூரியன் போல, சிவசூரியன் போல இருந்து மாறாமல், அது எப்படி சூரியன் நிற்கிறதோ அது சிவசூரியன் நின்று இந்த உலகத்தை தன்னுடைய சங்கல்ப மாத்திரையினாலே இத்தனையும் பெருமான் இயற்றுகின்றான் என்பதை இந்த 17வது திருப்பாடலிலே அமைக்கின்றார் என்று சொல்லி, சிவன் ஐந்தொழிலும் செய்தற்குரிய அந்த காரணம் என்ன? 5 தொழில் எதுக்கு செய்யணும்? அவரு படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற அந்த 5 தொழிலும் சிவபெருமான் ஏன் செய்ய வேண்டும் என்பதற்குரிய காரணத்தை 18வது பாடலிலே ஏற்ற இவை அரணருளின் திருவிளையாட்டாக இயம்புவார்கள். அணுக்கள் இடர் கடல் நின்றும் எடுத்து ஊற்றமிக அருள் புரிதல் ஏதுவாக உரை செய்வர். ஒடுக்கம், இழைப்பு ஒழித்தல், மற்றை தோற்றம் மலம் பாகம் வர காத்தல், மோகம் துய்ப்பித்தல், திரோதையை நிறுத்தல் ஆகும் போற்றலரும் அருளே அன்றி மற்றும் புகன்றவையும் அருள்மொழிய புகழ் உணாதே என்று இறைவனுடைய 5 தொழிலும் செய்வதற்கு காரணம் அது விளையாட்டு என்று அரணருளின் திருவிளையாட்டாக இதை கூறுவார்கள். பெருமானுடைய அந்த ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் என்று நம்முடைய திருவம்பாவையிலே சொல்லுவது போல, காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி என்று அந்த திருவம்பாவை கருத்து அங்கேயும் சொல்லுகின்றார். ஆன்மாக்களுடைய அந்த துன்பத்திற்கு காரணமான இந்த பிறப்பு என்று சொல்லக்கூடிய இந்த பிறப்பாகிய பெருங்கடல், அதுதான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். கடல்ல இருக்கக்கூடிய அந்த பிறவி கடல்ல இருக்கக்கூடிய ஒருவரை நீந்தி வெளியில வரணும்னு சொன்னா அதற்கான களம் தான் இந்த 5 தொழிலும் இந்த உலகமும். இந்த உலகம் என்பது ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த உலகமாகிய உலகம் இல்லைன்னு சொன்னா ஆன்மாக்கள் என்று சொல்லக்கூடிய ஆன்மாக்கள் அனுபவம் அடைந்து அடைந்து பட்டாதான் தெரியும் இந்த ஆன்மாவும். எந்த ஒன்றையும் எடுத்து சொன்னால் இந்த ஆன்மா புரிந்து கொள்ளாது. தான் தனக்கு அந்த அனுபவம் வந்து அது துன்பம் அடைகின்ற பொழுது அதற்கு அந்த அறிவு உண்டாகும். இப்படி அறிவு என்று சொல்லக்கூடிய இந்த அறிவானது எப்படி என்பதாக சொன்னால், அது அந்த அறிவு மலபாகம் என்று சொல்லக்கூடிய மலபரி பாகம் வருகின்ற வரையிலும் இது நிகழும். இதை செய்கின்ற 2 நிலைகளிலே சித்தியாரிலே சொல்லுவார், அழிப்பு என்பது இளைப்பு ஆற்றல், ஆக்கம் அவ்வவர் கண்மம் எல்லாம் கழித்திடல், நுகரச் செய்தல் காப்பது, கண்மவொப்பில் தெளித்திடல் மலங்கள் எல்லாம் மறைப்பு, அருள் செய்திதான் வழிப்பொடி பந்தம் வீடு பார்த்திவின் அருளே எல்லாம் என்று எடுத்து சொல்லுகின்ற அந்த நிலை. படைத்தல் என்பது ஆன்மாவை மந்தித்திருக்கின்ற மலத்தை நீக்குவதற்காக படைத்தல். ஆகவே படைத்தல்னு நீங்க போட்டுக்கிட்ட அதுக்கு ஆப்போசிட்ல மல நீக்கம் அல்லது மலத்தினிலே இருந்து விடுபடுதல் என்பதற்கு படைத்தல். காத்தல் என்பது ஆன்மாக்களினுடைய கண்ம மலத்தை நுகரச் செய்தல். அதாவது நம்முடைய அந்த வினை என்று சொல்லக்கூடிய வினை நுகர்தல் நிகழ்ந்தோம். வினையை நுகர்வதற்கு நமக்கு வாய்ப்பாக அமைவது இந்த உலகம். ஆகவே இந்த உலகத்திலே காத்தல் தொழில் என்பதாக சொன்னால் என்னன்னா, கண்மம் என்று சொல்லக்கூடிய வினையை நுகரச் செய்தல். அப்படி வினையை நுகர்ந்துதான் கழிக்க முடியும். அப்படி ஆன்மாக்களுக்கு அந்த வினை நுகரச் செய்தல் என்பதுதான் அந்த காத்தல் நிலை. மறைத்தல் போகத்தை நுகரும் அளவும் அதனிடத்து சுவை தோன்றுமாறு நிறுத்தலாம். அப்ப மறைத்தல் தொழில் செய்யணும், இல்லைன்னா இந்த ஆன்மா அதை அனுபவிக்காது. சோ அம்மாவினுடைய அந்த நிலை என்ன என்பதாக சொன்னால், அந்த திரோதான மலம் மறைத்தலை செய்வோம். அதுதான் பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளை அப்படின்னு சொன்னார். பேதித்து வளர்த்தல்.
ஆகவே மறைத்து மறைத்து தான் கொடுக்க முடியும். ஒரு ஒரு மருந்த தாய் தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்கணும்னாலும் மருந்த ஒரு சுவையுடைய பொருளிலே மறைத்து அந்த பொருளை எடுத்து கொடுக்கின்ற பொழுது அந்த சுவையுடைய பொருள்னு நினைச்சு அதை சாப்பிடும். ஆனா உள்ள இருக்கிறது மருந்து. அதுதான் மறைத்தல். ஆகவே எதை மறைத்தல் என்பதாக சொன்னால், அது ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு, அந்த ஆன்மாக்களை பக்குவப்படுத்தும் பொருட்டு, அது ஆன்மாக்களுக்கு அந்த மறைத்தலை செய்து போகத்தை நுகரச் செய்தல் பொருட்டு. புகழ்தற்கரிய அருளால் அருள் புரிதற்கே ஆகும். இவ்வருள் அல்லாமல் முற்கூறப்பெற்ற அழித்தல், படைத்தல், காத்தல், மறைத்தல் ஆகிய நான்கும் இறைவனின் அருட்செயல்களை அல்லாமல் வேறுவவை. ஆகவே அருளல் என்பது ஒரு நிலை இல்ல. படைத்தலும் அருளல் தான், காத்தலும் அருளல் தான், மறைத்தலும் அருளல் தான் என்று அருளல் என்பது எல்லா நிலைகளிலேயும் படைத்து, காத்து, அழித்து, மறைத்து அருளல் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அருளல் எல்லா நிலைகளிலேயும் இறைவனுடைய அது அருள் செயலாகத்தான் அமைந்து விளங்குகின்றது என்பதை எடுத்துக்காட்டி 19வது திருப்பாடல் இப்பொழுது ஆன்மா என்று சொல்லக்கூடிய, இப்ப முன்னாடி இறைவன் உண்டு என்பதாக சொல்லி அந்த இறைவனுக்குரிய இலக்கணத்தை முதல்ல சொல்லி, அந்த இறைவனுக்குரிய இலக்கணத்தை உடைய அந்த பொருள் எது என்பதாக சொன்னால் இதுதான் அந்த பொருள் என்ற அந்த பதி உண்மையை காட்டி, அந்த பதி உண்மையை சொல்லி அதனிடத்திலே இருந்து அந்த பதி செய்யக்கூடிய அந்த 5 தொழில்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 5 தொழில்கள் எது என்பதாக காட்டி, அவைகளெல்லாம் அருள் தொழில்களாக காட்டி 5 தொழில்களையும் அவை இந்த ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு, இந்த ஆன்மாக்கள் போகத்தை நுகரும் பொருட்டு, இந்த ஆன்மாக்கள் இளைப்பாற்றும் பொருட்டு, மனபரிபாகம் வரும் பொருட்டு இந்த 5 தொழிலும் ஆன்மாக்காகவே நடைபெறுகின்றதே தவிர அவருடைய பயனுக்காக இதை செய்யவில்லை. அது விளையாட்டு என்பது பெருமான் அதை முயற்சியின்மையின் அதை நிகழ்த்துகின்ற காரணத்தினாலும், அது பெருமானுடைய சங்கற்பத்தினாலேயே நிகழ்கின்ற காரணத்தினாலும் இவை விளையாட்டு என்ற அந்த திருப்பெயரை கொண்டு அந்த 5 தொழில் விளங்குகின்றது என்பதை எடுத்து காட்டிய நம்முடைய சுவாமிகள் 19வது திருப்பாடலிலே ஆன்ம இலக்கணம் சொல்றார். இப்படி ஒரு ஆன்ம இலக்கணத்தை தொகுத்து சொன்னது வேற யாரும் கிடையாது. ஒரே பாட்டுல ஆன்ம இலக்கணம், நம்முடைய ஆன்மாவினை பற்றிய ஒரு இலக்கணத்தை எடுத்து காட்டுகின்றார். சிறப்பு பெருமானுக்கே உரிய தனிச்சிறப்பு. ரொம்ப அழகான வார்த்தைகள் அத்தனையும் இலக்கணம். அப்படிப்பட்ட அழகான இலக்கணத்தை ஒரு வார்த்தையிலே ஒவ்வொரு சொல்லாக சொல்லிட்டு போறார். ஆன்மாக்கள் எப்படிப்பட்டது? எண்ணரிதாய் நித்தமாய் இருள் மலத்தில் அழுந்தி தன்மைகளுக்கு ஈடான யாக்கை அண்ணல் அருளால் நன்னி அவை அவரால் அதனால் அழகில் நிகழ் போகங்கள் அருந்தும் ஆற்றால் புண்ணிய பாவம் புரிந்து போக்கு வரவு உடைத்தாய் புணரும் இருள் மலபாகம் பொருந்திய கால் அருளால் புன்னிலவும் ஒளியதனால் இருள் அகற்றி பாதம் புற்றிடும் நற்பசுவர்க்கம் என உரைப்பர். அற்புதமான ஒரு பாடல். இத்தனை ஆன்மாக்கள் இலக்கணத்துல முதல்ல ஆன்மாவுடைய இலக்கணம் என்னன்னா, கணக்கு வழக்கு இல்லாத கவுண்ட்லெஸ் அப்படிங்கிறது ஆன்மா. இவ்வளவுதான் ஆன்மாக்கள்னு நோபடி கேன் சே. யாராலையும் சொல்ல முடியாத ஒரு கணக்கு எதுன்னு சொன்னா அது ஆன்மாக்களினுடைய தொகை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா கவுண்ட்லெஸ். அதனாலதான் அதை எண்ணரிதாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆன்மாக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்மாக்களின் பதி எவ்வளவு அப்படின்னு கேட்டா 1ன்னு சொல்லிடலாம். ஆனா ஆன்மா எவ்வளவு அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாதுப்பா, எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. பெருமானுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு தொகை அது அந்த தொகை அவர் இன்னும் டிஸ்க்ளோஸ் பண்ணல. முதல்ல அவரு தான் வச்சிருக்காரு அந்த கவுண்ட். அந்த கவுண்ட்ல என்னன்னா, சில ஆன்மாக்கள் சகலத்துல இருக்கு, சில ஆன்மாக்கள் முத்தி அடைஞ்சிருக்கு. டிஃபரெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறவர் இன்னொரு ஸ்டேஜ்ல இருக்கிறது எவ்வளவுன்னு தெரியாது. இன்னும் வெளியில இன்னும் ஆணவ மனத்திலேயே இன்னும் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் பல. அது எத்தனை இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அதே பெருமான் தெரியும்.
புத்தி அடைந்த ஆன்மாக்கள் பல. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல தடுமாறி திசை மாறி போயிட்டு இருக்க நம்ம வேற. இப்ப நம்ம கூட்டம் நடுவுல நிக்குது. இதுக்கு மேல போய் அடைஞ்சது ஒரு பக்கம், கீழே இன்னும் வராதது ஒரு பக்கம். இப்படி 3 நிலைகளில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களினுடைய தொகுதியை யாராலும் கணித்து கூற முடியாது என்பதனால எடுத்த எடுப்பிலேயே சொல்லுகின்றார், எண்ணறிதாய். 2வது ஆன்மாக்குரிய ஒரு தனி இலக்கணம் நித்திய பொருள் ஆன்மா. ஆக நித்திய பொருள் ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது, தோற்றமும் கிடையாது. தோற்றம் அழிவு அற்ற ஒரு தன்மை உடையது ஆன்மா. ஆகவே என்றும் உள்ள பொருள் என்று சொல்லக்கூடிய பதி, பசு, பாசம் என்ற 3ம் என்றும் உள்ள பொருள். ஆகவே அதுல இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடியது நித்தம் என்று சொல்லக்கூடிய சத்திய பொருள். அது என்றும் இருக்கக்கூடிய பொருள், அழிவில்லாத பொருள். இருள் மலத்தில் அழுந்தி, அதுதான் ஆன்மா. என்ன ஆன்மாவினுடைய ஒரு இலக்கணம் என்னன்னு சொன்னா, எதுவா இருந்தாலும் அதுல அழுந்திடும். இப்படி அழுந்தி போறதுனால இந்த ஆன்மாவினுடைய தன்மைக்கு அழுந்தி அழுந்தி தான் அனுபவிக்கும் என்பது ஆன்மாவினுடைய இலக்கணம். ஆகவே இந்த இருவினை என்று சொல்லக்கூடிய நல்வினையும் தீவினையும் என்று சொல்லக்கூடிய இருவினையின் தன்மைகளுக்கு ஈடாக இந்த யாக்கை என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பு நமக்கு வந்திருப்பது எதனால் என்பதாக சொன்னால், இந்த உடம்பினுடைய அமைப்பும், இந்த உடம்பு எப்படி 2 பாராமீட்டர்ல இருக்கு. இந்த உடம்பு 2 பாராமீட்டர்னா, ஒண்ணு காலம், இன்னொன்னு நியதி. ஸோ இந்த உடம்புக்கு 2 மனித உடம்பு பிராக்கெட் ஆன் பண்ணிக்கங்க. அதுல 1 காலம், கமா 2வது ஃபேக்டர் நியதி, பிராக்கெட் க்ளோஸ் ஆகும். இப்ப இந்த உடம்பு என்பது இந்த 2 கேரக்டர்னாலதான் இந்த உடம்பு இருக்கு. 1 காலம் என்பது இந்த உடம்புக்கு ஒரு பாராமீட்டர். இன்னும் 2வது பாராமீட்டர் எதுன்னா நியதி. இப்ப இது 2த்துக்கு நடுவில் இது அனுபவிக்கின்ற அனுபவங்கள் என்று சொல்லக்கூடிய அனுபவம் இருக்கு. இது அத்தனையும் இந்த யாக்கை அனுபவிக்கிறதுக்கு அனுபவிச்சுட்டு வருதுன்னு சொல்றோம். இப்ப இதுல என்ன ஒரு இதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்பு கொடுக்கிற போதே பெருமான் என்ன பண்ணிடுறாரு, இந்த உடம்பு எவ்வளவு தூரம் இது பாராமீட்டர் செட் பண்ணிதான் அனுப்புறாரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் நாம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம தான் செட் பண்ணிட்டு இருக்கோம், இத்தனையும் நான் தான் அனுபவிக்க போறேன், எனக்கு இப்பதான் வீடு வந்தது, எனக்கு இப்பதான் மனைவி வந்தா, இப்பதான் குழந்தை வந்தது. இது எல்லாமே ப்ரீ டிட்டர்மைண்ட். இது ஏற்கனவே இந்த உடம்பு இந்த மண்ணுலகத்துக்கு வந்த போதே இது கடைசி வரையிலும் இது எதை அனுபவிக்க வேண்டும், எவ்வளவு தூரம் அனுபவிக்க வேண்டும், எத்தனை காலம் அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த பாராமீட்டர்ல தான் அந்த யாக்கையே வருது. அப்ப இந்த உலகத்துக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த அனுபவம் நிகழ்வது 2 பாராமீட்டர். எவ்வளவு காலம் அனுபவிக்கணும், எவ்வளவு தூரம் அனுபவிக்கணும், எவ்வளவு காலம் எவ்வளவு, இதுதான் 2க்குள்ளதான் இந்த யாக்கை அமைந்து விளங்குவதனால ரொம்ப அற்புதமா யாக்கையை டிஃபைன் பண்றார் பாருங்க. ரொம்ப அழகா டிஃபைன் பண்ணியிருக்கார் சிவபிரகாசத்துல. வேற யாரையும் இவ்வளவு அழகா ஒரு மேத்தமேட்டிக்கல் அனாலிசிஸா பண்ணதில்லை. அது எண்ணறிதாய், அதுக்கு இலக்கணம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நித்திய பொருள், அது அழிவு இல்லாத பொருள், அது ஒரு இலக்கணம் சொல்லிட்டு, இது என்ன பண்ணுதுன்னா அழுந்தி அழுந்தி அனுபவிக்குது. எதை அனுபவிக்கிறத, இருள் ஆகிய மலத்தில் அழுந்தி இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கைனர். அதுதான் அந்த ஈடான அப்படிங்கிறது தான் அந்த மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன். ஈடான அப்படிங்கிறது இந்த ஈடு என்பதாக சொல்ற பொழுது எதற்கு ஈடான? இருவினை. அப்ப அந்த இருவினை என்று சொல்லக்கூடிய அந்த வினைகளுக்கு ஈடான அந்த யாக்கை, அந்த யாக்கை அனுபவிப்பது 2 நிலைகளிலே, காலம் நியதி என்ற அந்த 2 நிலைகளிலே இந்த யாக்கையானது இந்த இருவினையை அனுபவிக்கும். அப்ப எவ்வளவு நல்வினையை அனுபவிக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு, எவ்வளவு தீவினையை அனுபவிக்கணும்னு இந்த பிறப்புல கணக்கு இருக்கு. இந்த 2 கணக்கை வச்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கும். அப்ப நல்வினை பயன் என்று அனுபவிக்கிற போதெல்லாம் இன்பமும், தீவினை பயனை அனுபவிக்கிற போதெல்லாம் துன்பமும், இன்பமும் துன்பமும் வந்துகிட்டே இருக்கு. அண்ணல் அருளால் நன்னி இந்த அற்புதமான இந்த நிலையிலே இந்த கொடுப்பது யார் அப்படின்னு சொன்னா இந்த யாக்கையை சிவம் தான். அதனாலதான் பெருமான் தான் நமக்கு தாயுமாய் தந்தையுமாய் விளங்குவது சிவம். உடம்பு என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பை
முதல்ல நமக்கு கொடுத்தது யார் என்பதாக சொன்னால் சிவம் தான் நமக்கு இந்த உடம்பை கொடுக்குது. அப்படி அந்த உடம்பை கொடுத்த அந்த சிவத்தை அண்ணல் என்பதாக அருள் செய்வது நம்முடைய சைவ மரபு. அண்ணல் என்பதாகிய அண்ணாமலை அண்ணல் என்பதற்கு காரணம் என்ன என்பதாக சொன்னால், அவன் தாயும் தந்தையுமாய் விளங்குகின்றவன் என்பதனால்தான் அவனுக்கு அண்ணல் என்றும், அவன் அண்ணாமலை அண்ணல் என்பதாக கூறுவது உண்ணாமலை உமையாளோடும் உடனாகிய ஒருவனாக அவன் விளங்குகின்ற காரணத்தினாலே, அது தாய் எப்படி குழந்தைக்கு உண்ணாமுலையாக இருக்கக்கூடிய அந்த முளையிலே பாலை கொடுக்கின்ற அந்த நிலையாக அனுபவத்தை கொடுக்கிறதோ, அதுபோல இந்த ஆன்மாக்களை ஈடேற்றும் பொருட்டாக தாயாக இருந்தும் தந்தையாக இருந்தும் இருவரும் என்னை ஈடேற்றுகின்றவர்கள் என்பதை குறிப்பதற்காக அவரை அண்ணல் என்பதாக இந்த இடத்திற்கு வேறு யாரும் நிற்க முடியாது. அண்ணலாக இருப்பது சிவம் ஒருவர்தான் என்பதை காட்டுவதற்குத்தான் திருஞான சம்பந்த பெருமான் உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் என்று அமைத்து காட்டி அவரை அண்ணாமலை அண்ணல் என்று அமைத்து காட்டிய நிலை. அந்த அண்ணல் என்பது சிவம் ஒன்றுதான் உயிருக்கு தாயும் தந்தையுமாக விளங்குவது என்பதை அண்ணல். இந்த அண்ணலை சொல்லுகின்ற பொழுது அண்ணாமலையை எண்ணுவதுதான் மரபு. அருளால் நன்னி அவை அவரால் அதனால் அழகில் நிகழ் போகங்கள் அருந்தும் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த உலக போகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த போகங்கள் புண்ணியம் பாவத்தின் அடிப்படையிலே நிகழ்கின்ற பொழுது ஒரு பிறவியிலே அத்தனையும் அனுபவிக்க முடியாது என்பதற்காக என்ன செய்யறார்? போக்கு வரவு செய்யறார். இருவினையின் போக்கு வரவு புரிய என்பது சிவஞான போதத்தினுடைய சூத்திரம். உங்களுக்கு தெரியும், இருவினையின் போக்கு வரவு புரிதல். அப்போ போக்கு என்பது இறத்தல், வரவு என்பது பிறத்தல். அப்ப உயிர்கள் போக்கு வரவு பிறத்தல் இறத்தல், பிறத்தல் இறத்தல், பிறத்தல் இறத்தல் என்ற இரண்டையும் பிறவிதோறும் இந்த ஆன்மாக்களுக்கு, இந்த உயிர்களுக்கு வினைகளை நுகரச் செய்து என்ற காரணத்தினாலே அந்த நுகர்ச்சியினுடைய அந்த பயனாக மல பரிபாகம் என்று சொல்லக்கூடிய அந்த பரிபாகம் உற்று இருள் அகற்றி, அப்பதான் அந்த இருளானது நீங்குகின்றது. அப்படி நீங்குகின்ற அந்த நிலையிலே பெருமானுடைய அந்த பாதம் ஆகிய அந்த திருவடியை அடையும் என்ற அந்த சுத்தாவத்தை நிலையை அது அடையும் என்பதை காட்டுகின்ற ஒரு அற்புதமான திருப்பாடல் 19. 20வது திருப்பாடலினுடைய இன்னொரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, பாச இலக்கணத்துல வெறும் ஆணவத்தை மட்டுமே சொல்லுகின்ற மரபு உண்டு எல்லாருக்கும். ஆனா அந்த ஆணவ மலத்தோடு திரோதாயி என்று சொல்லக்கூடிய அந்த மறைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த மலத்தையும் சேர்த்து அதுல சொல்றார். இந்த ரெண்டையும் கம்பைன் பண்றார். ஆணவமும் மறைத்தலை செய்து திரோதானமும் மறைத்தலை செய்து. அப்ப ஆணவத்தினுடைய மறைப்பு எப்படிப்பட்டது, அதனுடைய மறைப்பும் திரோதாயி என்று சொல்லக்கூடிய திரோதானம் இறைவனுடைய அருள் சக்தியாக விளங்குகின்ற அந்த அருள் சக்தியும் மறைப்பை செய்கின்றது. அப்ப அந்த மறைப்பும் ரெண்டும் மறைப்பும் ஒன்னா, இறைவனும் திரோதானமும் மலம் அதுவும் மறைக்குது, ஆணவமும் மறைக்குது. அப்ப ஆணவம் மறைத்தலுக்கும் திரோதானம் மறைத்தலுக்கும் என்ன வேறுபாடு என்பது அந்த மறைப்பு என்பதிலேயே ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சார் ஒரு பாட்டுல. அந்த பாச இலக்கணத்துல ஆணவ இலக்கணத்தை சொல்ல வந்த வருது, திரோதானம் என்று சொல்லக்கூடிய மறைப்பு சக்தியாக அதையும் சொல்லும். ஆணவ இலக்கணம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அந்த மறைப்பு எப்படிப்பட்ட மறைப்பு என்பது ரொம்ப அற்புதமாக சொல்றார். ஒரு பொருளும் காட்டாது இருள் தன் உருவம் காட்டும், இருபொருளும் காட்டாது ஈது அப்படிங்கிறது ஆணவ மலத்தினுடைய ஒரு அற்புத ஒரு ஷார்ட் டேர்ம் இலக்கணம் அப்படின்னு சொன்னா, ஒரு அழகான ஒரு இலக்கணம் ஆணவத்துக்கு சொல்லணும். ஒரே வரியில சொல்லுங்க, ஆணவ மலம்னா என்ன? ஒரு பொருளும் காட்டாது இருள் தன் உருவம் காட்டும், இருபொருளும் காட்டாது ஈது. முடிஞ்சு போச்சு ஆணவ மல இலக்கணம்.
ஆணவ மலம் மறைப்பு எப்படின்னு சொன்னா, ஆணவ மலத்தினுடைய மறைப்பு எப்படிப்பட்டது, அந்த மறைப்பு எது அப்படின்னு ஒரு டிஃபைன் பண்றாரு. இதுதான் அதனுடைய மறைப்புங்கிறது. இந்த மறைப்பு என்ன, இந்த ஆணவ மலம் தன்னையும் காட்டாது, தன்னை சார்ந்த பொருளையும் அது காட்டாது. ஒரு பொருளும் காட்டாது பொருள் தன் இருபொருளும் காட்டாது ஈதுன்னு. ஒரு பொருளும் காட்டாது இருள் தன் உருவம் காட்டும். இருள் என்று சொல்லக்கூடிய இருளானது பொருளை மறைத்தாலும் இருள் இருக்கிறது என்று இருள் தன்னை காட்டிக் கொண்டிருக்கும். ஒரு அறையில இருள் இருக்கிறதுன்னு எப்படி தெரியுது? இருள் தன்னை காட்டுது. ஆனா ஆணவ மலம் எப்படிப்பட்டதுன்னா, பொருளாகிய சிவத்தையும் காட்டாது, தன்னையும் காட்டாது. ஆகையினால்தான் ஆன்மாக்கள் எல்லாம் பலரும் ஆணவ மலம் என்ற ஒன்று உண்டு என்பதையே ஒற்றுக்கொள்வது, மறைப்பு என்ற ஒன்று உண்டு என்னிடத்திலே என்பதை ஒற்றுக்கொள்ளுதல், அது இருக்கிறது என்பதாக உணர்தல் இருக்க, அதுவே ஒரு முக்தியாக விடும். ஆணவம் என்ன நோயின் இருக்குன்னு தெரிஞ்சாதானே வைத்தியம் பண்றதுக்கு ஆன்மா அதுக்கு முயற்சி செய்யும். நோயே என்னன்னு தெரியல, எப்படி எனக்கு அந்த நோய் இருக்குன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது அந்த நோய்க்குரிய நோயை நீக்குவதற்கு நான் அதுக்கு போய் முயற்சி செய்வேனா? செய்ய முடியாது. நோய் கேட்டா எனக்கு அந்த நோயே இல்லை, நீ என்ன சொல்ற அப்படின்னு. அது போல இந்த ஆணவ மலம் என்று சொல்லக்கூடிய ஆணவ மலம் பாத்தீங்கன்னா, அது தன்னையே காட்டாது. தான் இருக்கிறேன்றதையே அந்த ஆணவ மலம் ஒத்துக்கொள்வதில்லை ஆன்மா. ஆன்மா மட்டும் இல்ல, பல சமயவாதிகளும் ஆணவ மலம் என்ற ஒன்று இல்லை என்பதாகவே வாதம் உண்டு. ஆணவ மலமே இல்லைன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சமயமும் உண்டு. அப்ப ஐக்கியவாத சமயம். இப்ப இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆணவ மலம் என்று சொல்லக்கூடிய ஆணவ மலம் இல்லைன்னு சொன்னா, அதன் பிறகு அந்த ஆணவ மலத்தினுடைய தன்மையை ஆராய்வதற்கும் வாய்ப்பில்லாமல். ஆகவேதான் ஆணவ மலத்தினுடைய இலக்கணத்தை சொல்லும் முகமாக ஏகமாய், ஆணவ மலம் என்பது ஒன்று. ஆணவ மலம் என்று சொன்னால் அந்த ஆணவ மலம் ஒண்ணுதான். ஆனா அதனுடைய செய்கைகள் அல்லது அதனுடைய சக்திகள் அது பலவாக விரியும். அப்படி விரிகின்ற அந்த ஆணவ மலத்தினுடைய சக்திகளை 7 சக்திகளாகவும் 8 சக்திகளாகவும் ஆணவ மலத்தினுடைய சக்தியாக அதை வெளிப்படுத்தும். ஆணவ மலம் முழு மறைப்பை செய்வது. அந்த ஆணவ மலம் ஆன்மாவுக்கு முழு மறைப்பு. அது மாயாமலம் கண்மமலம் சேர்ந்த உடனேயே என்ன ஆகும், தன்னுடைய அந்த மறைப்பை என்ன செய்யும், ஒரு 7 திசையில அதை மாத்தி கொடுக்கும். அதுல முதல் நிலை மோகம் என்ற அந்த நிலை. 7 நான் போன வகுப்புக்கு முந்தின வகுப்புல சொல்லியிருக்கேன். ஆணவமலத்தினுடைய செய்கைகள் 7. கவலை, சிரிப்பு, இதெல்லாம் ஆணவத்தினுடைய ஒரு செயல்பாடு. அப்படி 7 என்பதாக சிவஞான முனிவர் ஆணவ மலத்தினுடைய ஃபேசஸ், ஆணவ மலத்தினுடைய முகங்கள், ஆணவ மலத்தினுடைய செய்கைகள், அது 7 வகையாக செயல்பட்டு ஆன்மாவை மயக்கும். அதுல மயங்குவோம். இப்படி மயக்கத்திலேயே இந்த 7லேயே ஒரு டாப் மோஸ்ட் ஆணவத்தினுடைய மயக்கத்திலேயே ஒரு நிலை எது அப்படின்னு சொன்னா, அந்த 7ல ஒன்ன மட்டும் எடுத்து சுவாமி சொல்றார். மபதி மோகம் என்பதை எடுத்து, அதுதான் பாத்தீங்கன்னா குறிப்பா, ஏன்னா 7 இருக்கு. அதுல 7ல முதல்ல ஒண்ணு சொல்லா, அது வெத்தலை போட்ட அப்படின்னு சொன்னா, பாக்கு சுண்ணாம்பு எல்லாம் அதுல கலந்து எல்லாத்தையும் வெத்தலை போட்டேன்னா அது உபலட்சணம்னு சொல்லுவாங்க. வெத்தலை போட்டேன் அப்படின்னு சொன்னா, வெத்தலை கூட இவர் பாக்கு போட்டிருக்காரு, பாக்குல சுண்ணாம்பு தடவை இருக்காரு, இதெல்லாம் சேர்த்து ஒன்னா நான் சாப்பிட்டு இருக்கிறது தான் வெத்தலை போட்டேன். வெத்தலையை மட்டும் போட்டேன்னு சொன்னா மீதி எல்லாம் அதுல அடக்கும். சாதம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா, சாம்பார் சாப்பிடலையா, நீங்க மோர் சாப்பிடலையா, ரசம் சாப்பிடலையான்னு கேட்கிறோமா? சாதம் சாப்பிட்டேன்னு சொன்னா இந்த அவர் என்ன சாப்பிட்டுருப்பாரு, முதல்ல மோர், முதல்ல சாம்பார் சாப்பிட்டுப்பாரு, 2 ரசம் சாப்பிட்டுப்பாரு. அப்புறம் இது அந்த சாதம் அப்படிங்கிறது முதல் இலக்கணம், மீதி எல்லாம் உபலட்சணம். அது போல மோகம் என்பது முதல் லட்சணம், மீதி இருக்கக்கூடிய 6ம் உபலட்சணம். இந்த உபலட்சணம் 6த்தையும் சொல்ல வந்தவர் வேற எதையாவது சொல்லியிருக்கலாமே. வேறு கவலையை சொல்லியிருக்கலாம், இல்ல சிரிப்பை சொல்லியிருக்கலாம், இல்ல வேற மதத்தை சொல்லியிருக்கலாம். இப்படி
7 வகையான இருக்கிறதுல ஒன்ன மட்டும் எடுத்தார். ரொம்ப டேஞ்சரானது, ரொம்ப ரொம்ப ஆணவ மலத்தினுடைய ஒரு பெரிய ஒரு டேஞ்சரான திசைன்னா மோகம். இந்த மோகம் அப்படிங்கிறது இருக்கு பாருங்க, அதுலதான் ஆன்மா கெடுது. நம்முடைய மொத்த லைஃபும் எதனால கெடுது அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணா, சுவாமி சொல்றாரு, உமாபதி சிவம் உபதேச நிலையில சொல்றார், நீ ஒண்ணு மட்டும் பார்த்துக்கோ, மோகம் அப்படிங்கிறத மட்டும் ப்ளீஸ் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணு, உனக்கு மீதி அத்தனையும் கிடைச்சிடும். உனக்கு டோட்டல் லைஃப் 6 நிலைகள்ல இந்த ஆணவ மலை செயல்படுத்தி பத்தியா, இதெல்லாம் நீ கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரே ஒரு கண்ட்ரோல் பண்ண எதுன்னா அந்த மோகத்தை கண்ட்ரோல் பண்ண. இந்த மோகம் என்று சொல்லக்கூடிய இந்த மோகம் இருக்க, இது எப்படிப்பட்டதுன்னா கொண்டு போய் அது எங்க நிறுத்தும்னு சொன்னா வினை கணக்க சும்மா தல ஜல 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 கொண்டு போய் எங்கேயோ நிறுத்திடும். ஒரு பொருளினுடைய நன்மை இது, தீமை இது. மோகத்துக்கு என்ன ஒரு உதாரணம், ஒரு பொருளினுடைய நன்மை இது, தீமை இது, இது தீமை உடைய பொருள் என்று தெரிந்தும் அதன் மீது ஆசை வைப்பது மோகம். நல்லாவே தெரியும் இதை சாப்பிட்டா இந்த ஒயிட் சுகர்னு ஒண்ணு இருக்கு, வெள்ளை சர்க்கரை. வெள்ளை சர்க்கரையை பத்தி ஆர்டிகல் போட்டிருக்கான். அந்த வெள்ளை சர்க்கரைங்கிறது அது வந்து ஒரு 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 பாய்சன், அது விஷம். அந்த சர்க்கரை, அந்த சர்க்கரைய வந்து சாப்பிட்டா உடலுக்கு கெடுதி அப்படிங்கிறது படிச்சோம், தெரிஞ்சோம், எல்லாம் பண்ணோம். ஆனா வெள்ளை சர்க்கரை இல்லாம சாப்பிட முடியுதா? அவாய்ட் பண்ண முடியுதா? வெள்ளை சர்க்கரை தான் கேக்குது, நாட்டு சர்க்கரையை போட்டாலும் கேட்க மாட்டேங்குது. காஃபில நாட்டு சர்க்கரையை போட்டா நாட்டு சர்க்கரை டேஸ்ட் வருது, அப்புறம் பனை இது போட்டா அதுல அந்த டேஸ்ட் வருது, கருப்பட்டியை போட்டா கருப்பட்டி டேஸ்ட் வருது. இதெல்லாம் நாக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. இப்படி அது என்னன்னா, அதுக்கு இந்த வெள்ளை சர்க்கரையை சாப்பிட்டு 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 அதுல வந்து ஊறி போய் அந்த சர்க்கரையை சாப்பிட்டாதான் நல்லா இருக்குன்றது இந்த நாக்குக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதே நாக்குக்கு, அதே அறிவுக்கு இந்த சர்க்கரையை சாப்பிட்டா மிக கெடுதி உடலுக்கு என்று தெரிந்தும் அதை உண்ணுகின்ற அந்த உணவு இருக்க, அந்த நிலைக்கு மோகம்னு. கெட்டா இந்த சீதை மேல கைய வச்சா நம்ம தலை உருளும், 10 தலையும் உருளும் தெரியும். ராவணனுக்கு என்ன தெரியாதா என்ன? ராவணன் வந்து ஒரு அரசன் சொன்னா மகா பேரரசன், இலங்கை வேந்தன், இலங்கைக்கு அரசன், லங்கா நாயகன். அத்தனை பேரும் காலடியில உழுந்து கிடக்குறான். அரசர்கள் அத்தனை பேரும் மேல இருக்கிற மேலோகத்துல இருக்கிறவரும். அப்படிப்பட்ட ஆட்சி, வாரணம் பொருத மார்பு அப்படின்னு சொல்லி கம்பர் அடிக்கிட்டே போறாரு. என்ன அவருக்கு வந்து இல்ல போறாரு. அப்படிப்பட்ட லங்கை வேந்தன் சீதையை தொட்டா அடின்னு, நீ எதை வேணா தொடு, எதை வேணா பண்ணு, அத்தனையும் உன் கீழே நிற்கும். ஆனா ஒன்னே ஒண்ணு, ராமன் இருக்கிற சீதையை மட்டும் விட்டுருந்தாங்க. அத்தனை பேரும் சொன்னான், ஒருத்தன் இல்ல, 2 பேர் இல்ல, வர்றவன் போறவன் வாட்ச்மேன்ல இருந்து அத்தனை பேரும், காவலாளில இருந்து மினிஸ்டர் வரையிலும் அத்தனை பேரும் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னான். கடைசியில நீ என்ன வேணா பண்ணு, சீதையை மட்டும் கொஞ்சம் விட்டுற. வேற யாரு அதை விட அழகியா நமக்கு கிடைக்க மாட்டாங்களா என்ன? இந்த சீதையை மட்டும் விட்டுருப்பான் அப்படின்னு. ஆனா தெரிஞ்சே இல்ல, எனக்கு சீதை தான் வேணும்னு வச்சாம் பாருங்க, அதுதான் மோகம். இந்த மோகம் என்று சொல்லக்கூடிய இந்த மோகம் எந்த அளவிற்கு ஒருத்தரை கொண்டு போய் நிறுத்தும்னு சொன்னா, அழிவை கொண்டு போய் நிறுத்தும். அந்த அழிவு எப்படிப்பட்ட அழிவுனா, அது பேரழிவா இருக்கும். கொஞ்சம் நஞ்சம் அதனுடைய கான்சிக்வன்ஸ் இருக்காது. மித்ததெல்லாம் கூட அந்த கான்சிக்வன்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா இந்த மோகம் என்ற ஒன்று இருக்கு பாருங்க, அதுலேயே மோகம் என்பதிலேயே ஒரு பிரான்ச் வந்து கிளம்பி போறதுதான் காமம். இந்த மோகம் என்பது பொருளின் மீது வைப்பது, அது ஒண்ணு. அது பிறகு இன்னொரு இன்னொருத்தன் மனைவியின் மீது வைப்பது, தனக்கு உரிமை இல்லாத பொருளிடத்திலே ஆசை வைத்து அதை அடைய விரும்புவது மோகம்.
பிறன்மனை நயவாமை அப்படின்னு ஒரு அதிகாரம் வச்சார். ஒழுக்கத்துல எப்படிப்பட்ட ஒழுக்கம் அப்படின்னு சொன்னா, சுவாமி சொல்றார், வள்ளுவ பெருமான், ஒழுக்கம் என்பதிலே உனக்கு ஒரு சார்ந்த தலை நிமிர்ந்த ஒரு நாயகன், நடையில் நின்று உயர் நாயகன்னு பேரு. யாருக்கு? ராமனுக்கு. ராமனுக்கு ஏன் அவ்வளவு தூரம் ராமனை வணங்கினால், ராமனை வழிபட்டால் அந்த ஒரு ஏக பத்தினி விரதன் என்ற அந்த சிறப்பு அப்படிலாம் அந்த ஒரு காரணம் என்னன்னா, அந்த மோகம் என்ற ஒன்று அடியோடு அறவே நீக்கியது ராமனுடைய அந்த ஒரு கேரக்டர். கம்பர் அதனாலதான் அந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொல்றார், அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொன்னா, என்னுடைய அந்த ராமன் என்று சொல்லக்கூடிய ராமன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா, அவன் நடையினார். நடைக்கு தமிழில ஒழுக்கம்னு பேரு. நடையில் நின்று உயர் நாயகன் அமைச்சர். இந்த ராமன் எப்படிப்பட்டவையா, இப்படி கூட அந்த பக்கம் இந்த பக்கம் கூட கண்ணு போவார். பிறன்மனை நயவான். அப்ப அந்த பிறன்மனை நவமாய் சொல்றார் நம்முடைய மணிவாசக பெருமான். எதுல? நம்முடைய திருக்கோவையார்ல சொல்றார். ஒரு கணவன் மனைவி 2 பேரும் போறாங்க. அவங்க போயிட்டு இருக்கிற அந்த வழிபோக்கர்களாக போயிட்டு இருக்காங்க. இந்த 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 இவள் தன்னுடைய தலைவியை துளைத்த அந்த அந்த பெண்மாட்டி தேடிட்டு வரா. அப்படி தேடிட்டு வரும்போது, இந்த தலைவியை பாத்தியா, தலைவியை பாத்தியா, தலைவியை பாத்தியா, என்னுடைய பொண்ணை பாத்தியான்னு கேட்டுட்டே வரா. ஊரை விட்டு ஓடி போயிட்டாலே, இன்னொருத்தனோட எங்க போயிட்டாலோ என்ன ஆனாலோ தெரியலையேன்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தா தன்னுடைய பொண்ணும் அந்த தலைவனும் அப்படியே போற மாதிரி இருக்கு. ஆஹா, கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க முன்னாடி நின்று, கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்படின்னு நிக்கிறா. பார்த்தா அவங்க திரும்பினா வேற ஆள். பின்னாடி பார்த்துட்டேன், ஐயோ என் பொண்ணு மாதிரியே இருந்தது, நான் நினைச்சு ஏமாந்துட்டேனே அப்படின்னு சொன்ன உடனே அந்த அவங்க கிட்ட கேக்குறா, என் பொண்ணை பாத்தியா அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல சொல்ற, அந்த அவ சொல்றாளாம், அந்த அவன் சொல்றான் பதிலு, நான் அந்த ஆடவன் என்று சொல்லக்கூடிய ஆடவனை தான் நான் பார்த்தேன். அவன் இப்படி போனா, அவன் கூட பொண்ணு இருந்துதான் நான் பார்க்கல. என் கூட வரால மனைவி, இவட்ட கேளு அப்படின்னா, அவகிட்ட கேளுன்னு. அப்படிப்பட்டவன ஆண் சிங்கம்னாரு. அப்ப பாருங்க, 2 பேர் போயிருக்கிறாங்க. போனவங்கள நான் என்னுடைய அந்த ஆடவனை தான் நான் பார்த்தேன், அந்த பெண்ணை பார்க்கலன்னு சொல்ற அந்த நிலை இருக்கு பாருங்க. அதுதான் நடையில் நின்று உயர் நாயர் என்ற நிலை. கண்ணால் கூட பார்த்து அது பதியில, ஏன்னா அந்த ஒரு நிலை, அதுதான் அந்த மோகம் என்று சொல்லக்கூடிய மோகம் இருக்க. இது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. அது உயிர்கொல்லி என்று சொல்லக்கூடியது. ஆணவத்திலேயே ரொம்ப உயிர்கொல்லியாக மீண்டும் மீண்டும் நம்மை பிறக்கச் செய்து இறக்கச் செய்து பிறக்கச் செய்து இறக்கச் செய்கின்ற ஒரு மிக கொடிய உயிர்கொல்லி எது என்பதாக சொன்னால் மோகம் என்பது. அதை தவிர்த்தல் நலம். அதை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்வதற்குத்தான் திருமுறைகளும் நம்முடைய இந்த சாத்திர நூல். இந்த சாத்திர நூலும் திருமுறைகளையும் படிக்க படிக்க என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, யூ பிகம் வெரி பவர்ஃபுல். உங்களுக்கே தெரியாது நம்ம மைண்ட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நம்முடைய உள்ளமும் நம்முடைய அந்த எண்ணமும் என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, அது அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லாகி ஒரு கொடுக்கும் ஒரு தைரியம். எந்த ஒரு மோகத்திலேயும் ஈடுபடாத ஒரு நிலையை இந்த ஆன்மாவுக்கு உள்ளே இருந்து தைரியமாக கொடுப்பது உமாபதி சிவத்தினுடைய சிவபிரகாசமும் நம்முடைய திருமுறைகளாக விளங்குகின்ற 12 திருமுறைகளும் நமக்கு ஆதாரமாக, நம்முடைய காவலாளியாக, நம்முடைய உடனாக இருந்து உள்ளத்திலே இருந்து நம்மை இயக்கும். உங்களுக்கே தெரியாது. அதனாலதான் நல்ல நூல்களையும் சாத்திர நூல்களையும் திருமுறைகளையும் மீண்டும் 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 படிப்பது எதற்கு என்பதாக சொன்னால், உயிர்கொல்லியாக விளங்குகின்ற மோகத்தை நீக்குகின்ற ஆயுதமாக விளங்குவது இவைகளை. அதனாலதான் எந்த ஒரு வேலை இருந்தாலும், எந்த ஒரு நமக்கு ஒரு இருந்தாலும், ஒரு சில செய்திகள் இந்த உமாபதி சிவத்தினுடைய வாக்கு, நம்முடைய சிவபிரகாசத்தினுடைய வாக்கு உள்ள போச்சுன்னா அது செய்யற வேலை என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு மருந்து உள்ள போச்சுன்னா அது எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரியுதா? கண்ணுக்கு தெரியறது இல்லை. அதுபோல இந்த உள்ளத்தையும் உயிரையும் திருத்துகின்ற அந்த வாக்காக அமைந்தது இந்த சிவபிரகாசம். உள்ள போகும்போது எப்படி போகுது, என்ன ஆகுது, யாருக்கும் ஒன்றும் தெரியாது. டாக்டர் மாதிரி இருந்து கொடுக்கிறார் உமாபதி சிவம். உள்ளே செல்லுகின்ற மருந்து சிவபிரகாசம்.
அப்படி செல்லுகின்ற இந்த மருந்து உள்ளே செய்கின்ற அந்த வேலை முதல்ல எதை அதை கொல்லுது அப்படின்னு சொன்னா, உள்ள இருக்கிற பேட் பாக்டீரியா அது கொல்லுகின்ற அந்த நிலை. அது ஃபர்ஸ்ட் பாக்டீரியா எதுன்னு சொன்னா அதுதான் மோகம். மோகத்தை போய் அட்டாக் பண்ணும். கொரோனா மாதிரி உள்ள இருந்துகிட்டு அப்படி இன்ஜெக்ஷனை போட்ட உடனேயே போய் அடிச்சு அந்த அந்த அத்தனையும் அந்த உயிர்கொல்லியாக இருக்கக்கூடிய அத்தனையும் நீக்குவது போல முதல்ல இந்த 7ல ஒரு பாக்டீரியா ஃபர்ஸ்ட் எதுன்னு சொன்னா மோகம். அதை அட்டாக் பண்ணுது. அதுதான் சொல்றார், எண்ணறிய சக்தியாய் இருள் ஒளிர இருண்ட மோகமாய். மோகம் மட்டும் அங்க இருக்கு, அதை அண்டர்லைன் பண்ணுங்க. அதுதான் இப்ப எல்லாத்துக்கும் காரணம், மூல காரணம். மூல நோய் என்பதாக சொல்லக்கூடிய அந்த மூல நோய் எதுன்னா மோகம். மூல நாசம் பெற தோன்றினாள் அப்படின்னு சொல்லுவார் சூர்பனகைய. அவன் அந்த சூர்பனகை எப்படின்னா, அவ தோன்றுனா அவங்க குலம் முழுக்க நாசமாச்சு. ஒட்டுமொத்த குலமும் நாசமாக்கி யார்? ஒருத்தினால, சூர்பனகையினால. அதனால மூல நாசம் பெற தோன்றிய இயம்பினான்னு சொல்வார் கம்பர். அதுபோல இந்த மோகம் என்பது மூல நாசம் பெற தோன்றிய ஒரு நோய் மோகம். செம்பின் ஒரு களிம்பு, ஆணவ மலம் எப்ப தோன்றுச்சு? செம்புல களிம்பு எப்பயோ அது போல ஆணவ மலம் ஆன்மா இருக்கும் போதே அது தோன்றியது. ஏய்ந்து நித்த மூல மலமாய். இந்த மூல நாசம் அப்படிங்கிறது தான் மூல மலம். அதுதான் இந்த மூல மலம். சகச மலம் என்று சொல்லக்கூடிய 2 மாயை கண்மம், இது 2 சகசமா வந்தது. ஆனா முன்னாடியே மூல மலமாக அனாதி மலமாக இந்த ஆன்மாவோடு செம்புக்கு எப்படி களிம்போ அதுபோல ஆன்மாவிற்கு ஆணவ மலம் களிம்பாக இருந்து எப்பொழுதும் உடனாக இருக்கின்ற காரணத்தினாலே அது மூல மலமாய் அறிவு முழுதினையும் மறைக்கும்னார். கம்ப்ளீட்டா அறிவை மறைப்பது ஆணவம். ஆணவ மலத்தினுடைய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது பாத்தீங்கன்னா, அறிவு முழுக்க ஆணவ மலம் அது மறைக்கக்கூடிய வல்லமை படைத்தது. இந்த அறிவு முழுக்க மறைச்சிருச்சுன்னு சொன்னா எப்படி இந்த அறிவு செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தார் பெருமான். அப்பதான் மாயையை கொடுத்தார், கண்மத்தை கொடுத்தார். திரோதானம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய மறைப்பாற்றலை வைத்து அதை இயக்குறார். இப்படி கொஞ்சம் இயக்குன உடனேயே இது என்ன ஒரு பெரிய ஒரு நிலைமைக்கு வந்துட்ட மாதிரி குதிக்குது இந்த ஆன்மா. ஆன்மாவினுடைய இயல்பு பாருங்க எப்படி இருந்தேன்னு சொன்னா, அறிவு முழுக்க மறைச்சு இருந்த நிலையில இருந்த உனக்கு கொஞ்சம் ஒரு 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 கொஞ்சம் டானிக் கொடுத்து கொஞ்சம் இது கொடுத்து பெருமான் இப்படி உட்கார வச்சா அதே பெருமானையே இல்லைங்குது. நான் தான் இந்த உலகத்தை ஆளுவேங்குது. இது போடுற ஆட்டம் பாத்தீங்கன்னா அப்படி ஆட்டம். பெருமான் பாக்குறாரு, என்ன திருப்பி வேணா இதை கொண்டு போய் உள்ள போட்டுடலாமான்னு கூட நினைக்கிற அளவுக்கு அப்படி ஒரு படுத்தல் பண்ணும். இதனுடைய உண்மையான ஒரு நிலை அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்னு பார்த்தா கீழே போறதுக்கு தான் இந்த ஆன்மா பார்க்குது. அதனால பாகமாம் வகை நின்று திரோதான சக்தி பண்ணுதலால் மலம் எனவும் பகர்வர். அந்த மலம் எனவும் பகர்வர், மலம்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னு கேட்டா அந்த மலம் சில மலம் நன்மையை செய்வது. ஆன்மாவிற்கு நன்மையை செய்வதனாலே இந்த திரோதான சக்தியை மலமென்றும் நாக மாம் நதி மதியம் பொதி சடையான் அழகன் நணுகும் வகை கருணை மிக நயக்கும் தானே என்று அந்த திரோதான சக்தி என்ற அந்த சக்தியானது மறைப்பையும் செல்லியும் அருளையும் செய்யும் என்ற அந்த நிலையை காட்டுகின்ற ஒரு தன்மையிலே அமைத்து காட்டி